அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தானோட ஃபர்ஸ்ட் டீச்சர் பேசுகிறேன். புள்ளோல் இந்த வாய்ஸ் நோட் எதுக்குண்டா இங்கிலீஷை படிக்கிறத பற்றி அதை எப்படி ஈஸியாக நாங்கள் படித்து கொள்ளையிலும், இன்னும் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் மீக்குது, எவ்வளோ ஷார்ட் பீரியடுக்கு நாங்கள் ஈஸியாக இங்கிலீஷை விளங்கலும்ன்றத கொஞ்சம் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பேசுகிறதுக்கு தான் இந்த வாய்ஸ் நோட். அப்போ நாங்கள் இந்த இங்கிலீஷை எங்களோட ப்ரைமரி கிரேட் 1லிருந்து எங்களோட A லெவல் ஒரு 13 இயர்ஸாக படிச்சிட பாடம் உண்டு. ஒவ்வொரு கட்டமாக 13 இயர்ஸாக நாங்கள் படிக்கிற பாடம் உண்டு. இருந்தாலும் அவ்வளோ காலம் படிச்சிட்டும் O லெவலுக்கு அல்லது A லெவலுக்கு போகிறது தான் நாங்கள் போய்த்து இங்கே இந்த பேச்சை சரக்கட்டிக்கொள்ள ஸ்போக்கன்ன்ற சைடை செய்கிறதுக்கு அதுக்கும் பிறகு அந்த அளவில் O லெவல் A லெவல் செஞ்சோம். நான் பெரும்பாலானவங்களோட எல்லாரும் செல்ல வரல, ஒரு சிலர் மிச்சமானவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஒன்று தான் இந்த ஓகே எங்களுக்கு ஒரு அளவுக்கு பேப்பருக்கு ஆன்சர் பண்ணி ஒரு அளவுக்கு ஸ்கோர் பண்ணதுக்கு இயலும், இருந்தாலும் பேசுகிறது கொஞ்சம் தயக்கம், திடீரென்று பேசிச்சனால ஒரு பயம், இப்படி ஒவ்வொரு நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த இங்கிலீஷை பற்றி பேச போனேன்டா ஒரு பயம், நடுக்கம், நான் கையெல்லாம் வேர்த்து கையெல்லாம் குளிர்ந்து போய்த்து ஒரு மை செல்ஃப் உண்டு இல்லை. எது சரி ஒரு அந்த ஒரு டூரிஸ்ட் ஒன்று ஒரு ஃபாரினர்ஸ் ஒருத்தர் ஒரு ரோட்டை கேட்டேன்டா, நான் எங்களுக்கு பயம் இல்லாமல் அதை காட்டி குடிக்கலுமா இப்படி எல்லாம் மீக்கிறதுண்டு. அப்போ ஒரு பயம் ஒண்டிக்கிறது இந்த பாசையை பற்றின. இது எப்படி நாங்கள் கிளியராக படிச்சுக்கொள்ளணும், எப்படி அந்த செல்கிற அளவுக்கு இது ஈஸியாக இல்லை சரியான ஒரு ஹார்டானதுண்டா எப்படி என்று பார்த்துட்டால் உண்மையிலேயே எல்லா பாஷையை விடவும் சரியாக லேசாக விளங்கக்கூடியது ஒன்று தான் இந்த இங்கிலீஷ். ஏன்னா செல்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இதுள்ளுக்கு இல்லை. ஈக்கிற கொஞ்சம் லெசன்ஸ் மிஞ்சி போனால் ஒரு 50-60 லெசன்ஸ் தான் ஈக்கிறது சரியாக நாங்கள் விளங்கிக்கொள்ளதுக்கு. அப்போ இது இவ்வளோ வருஷம் படித்தும் கஷ்டமாகிறது என்னத்துக்கு இல்லை. நீங்கள் கண்டிக்கும் ஆஃப்டர் O லெவல் ஆஃப்டர் A லெவல் ஒரு 6 மந்த் உள்ளுக்கு இல்லை ஒரு 20 days 2 months இப்படி ஒவ்வொரு டைம் போட்டு இதுளுக்கு உங்கள்கிட்ட இங்கிலீஷை செஞ்சு தாரேன்னு நிறைய கோர்சஸ் எல்லாம் நீங்கள் கண்டிக்கும். அப்போ 13 வருஷம் படிச்சிட்டும் ஏலாம் போனது இந்த ஒரு 6 month செஞ்சுக்கொள்ள வேண்டிய சாத்தியமான ஒரு விஷயமா? எல்லாரும் அவங்களோட O லெவல் A லெவல் முடிவிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் அந்த இங்கிலீஷில் பெருமதியை விளங்கி, நான் இங்கே பொறுமதியை பற்றி பேசல இங்கிலீஷில் என்றால் அந்த பொறுமதி விளங்கினத்தால் தான் நீங்கள் எல்லோரும் வந்திக்கிறது இந்த இங்கிலீஷை விளங்கணும் உண்டு. இந்த ஆடியோ கேட்குற நீங்கள் என்றாலும் ஏதோ உங்களுக்கு இங்கிலீஷில் தேவையோண்டு இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த அந்த ஆடியோவை பார்க்குறது. அப்போ இங்கிலீஷை பற்றின பெருமதியை நாங்கள் அதாச்சு அவசியம் இல்லைண்டா அந்த இம்பார்ட்டன்ஸ்ன்றதை உங்களுக்கு விளங்கி தான் நிற்கிது. இது எந்த அளவுக்கு இதை நாங்கள் படிக்கணும், இதால் கிடைச்ச போகிற வாய்ப்புகள் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ படிக்கிறதுக்குள்ள டிப்ஸ் கொஞ்சம் இப்படி எங்களுக்கு இந்த இங்கிலீஷை செஞ்சு கொள்ளையிலும் என்றால் அதை பற்றின நான் கொஞ்சம் பேசுகிறது தான் இந்த வாய்ஸ் நோட் உங்களுக்கு போடுறது. நாங்கள் ஃபஸ்ட்டோடையுமே பேசுகிற விஷயம் என்னாண்டா ரைட்டிங் பேசுகிறத எழுதுறதை பற்றி. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் என்னாண்டா, இப்போ நீங்கள் பேசுகிறவங்களோட மதர் டங் தமிழ், இந்த ஆடியோவை கேட்கக்கூடியவங்களோட மதர் டங் தமிழாக தான் நீக்கணும். அப்போ இந்த தமிழில் உங்களுக்கு எழுதுறது லேசா பேசுகிறது லேசா? உங்களுக்கு ஒரு சம்பவத்தை எழுதி விளங்கப்படுத்துறது லேசா இல்லை தமிழால் அதை வாயால் செல்வது லேசா? எப்படி இருக்குது உங்களுக்கு? உங்களோட ஆன்சர் என்ன? தமிழால் பேசுகிறது லேசி எழுதுறத விட. நான் இதே கொஷனை இங்கிலீஷில் கேட்டால் இங்கிலீஷ் உங்களுக்கு எழுதுறது ரிட்டன் சைடு ஓகேவா ஸ்போக்கன் சைடு ஓகேவா? இங்கிலீஷால் ஒரு விஷயம் உண்டு செல்றது லேசா இல்லை எழுதுறது லேசா? அப்போ நீங்கள் சொல்கிறாட்ட நான் இங்கிலீஷால் எழுதுறதுக்கு கேளும் அங்கே தான் நாங்கள் யோசிக்கிறேன் கொஞ்சம். தமிழ் பேசுகிறதுக்கு லேசி எழுதுறத விடவும், இங்கிலீஷ் எழுதுறேன் நாங்கள் என்ன சரி எழுதுகிறேன் ஆனால் பேசுறதுக்கு வரல. இது எங்கே மாற்றம் நடந்திக்கணும்?
இது வந்து பெரியோரு வித்தை ஒன்று, பெரியோரு செய்ய கஷ்டமான செய்தி ஒன்று அல்ல. இப்போ ஒன்றுமே தெரியாமல் ஃபாரின் கண்ட்ரீஸில் போய்த்து 2 வருஷம், ஆனால் ஒரு 2 வருஷம் மீந்துட்டு வரவங்க வந்து அரபிக்கால கதைச்சிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் போய்த்துட்டும். அப்போ அங்கே லெசன் நடத்தலை. அங்கே ஒருத்தரும் ஒரு புக் ஒன்று எடுத்து இப்போ கைட் மாதிரி டூரிஸ்ட்டை கைட் பண்ணுறவங்க அவங்க எந்த இந்த கிராமரையும் படிச்சுட்டு, நான் படித்தவங்கள பற்றி கதைக்கல, படித்தாமல் பேசுகிறவங்கள பற்றி. அப்போ அவங்க எந்த புக்கும் எடுக்கல, எந்த கிளாஸும் போகாமல் ஏதோ அவங்களோட ஈக்கிறதுனால, அந்த பாஷை பேசுகிற மனுஷரோட ஈக்கிறதுனால அந்த பாஷை சரி வாருது. இது என்னான்னு சொன்னால் வந்து அந்த சூழலுக்கு சேவாக்க மாட்டேங்கிறது. இப்போ உங்களோட இப்போ நாங்கள் பேசுகிற மதர் டங், எங்களோட மதர் டங் வந்து தமிழ். ஏனெண்டா எங்களோட உம்மா பேசினது, எங்களோட வாப்பா பேசினது அந்த பாஷை. அப்போ கொஞ்சம் நீங்கள் நல்லா விளங்கணும். ஒரு சின்ன புள்ளை ஒன்று, நான் பேசுகிற இந்த குழந்தை புள்ளை உண்டு, 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம். அப்போ இந்த புள்ள 2-2.5 வருஷமாக லிஸ்னிங் மதர் டங்கை அந்த உம்மா கிட்டே இருந்து, அவரை பார்த்துக்கொள்கிற ஆட்கள்கிட்ட இருந்து அவர் என்ன செஞ்சேன்டா நல்லா ஃபஸ்ட்டுக்கு செவிமடுத்தல் லிஸ்னிங் தான் செஞ்சது. லிசன் பண்ணின நிறைய லிசன் பண்ணிடுறாரு. வார்த்தைகள் வாயால் விடல. இப்போ 2 வருஷம் 1.5 வருஷம் புள்ள ஹதச்சிடல. நல்ல லிஸ்னிங், நல்லா கேட்டுக்கொண்டு என்ன பேசுகிறது, உம்மா பாப்பா பேசுகிறது எப்படி கேட்டுக்கொண்டு அவர்கிட்ட பேச்சு ஒழுங்காக உம்மா எனக்கு சோறு வேணுமென்று சொல்லல, மம்மா மம்மத்தா, அப்படி அந்த சரியான ஒரு சென்டென்ஸ் அமைப்பு, சரியான ஒரு வாக்கியத்தை வெளிக்கூடல, அந்த ஒரு உடஞ்சி செல்லத்தன்மையாக சின்ன சின்ன வாக்கியங்கள். அப்போ அது நடந்தது எப்படின்னா, ஒரு நாளும் புக் எடுத்து புள்ள நீ வாப்பா போனேன்டாலும் இருந்த காலத்தில் வரணும், நாங்கள் நாளைக்கு கொழும்பு போகிறோம், நாங்கள் அது ஃப்யூச்சரில் பேசணும், அப்படி எந்த இதுலேயும் சொல்லி கொடுக்கல. அப்போ இது எப்படி நடந்தால் லிஸ்னிங் நல்லா கேட்டுக்கொண்டினதுனால 2 வருஷம் 3 வருஷம் அப்போ இந்த சூழலால் பழகினது, அவங்களோட என்வாயன்மெண்ட்டால் பழகினது. அப்போ நிறைய இதை கேட்டு லிஸ்னிங், அந்த லிசனுக்கு பிறகு ஸ்பீக்கிங். ஃபர்ஸ்ட் லிஸ்னிங் நல்லா கேட்டுக்கொண்டு இருந்தது, அதுக்கு பிறகு ஸ்பீக்கிங், அதுக்கு பிறகு பேச்சு பேச்சு எது மதர் டங் ஆகிக்குதோ அந்த பேச்சு. அப்போ இதில் புதினத்துக்கு ஒன்றும் இல்லை. என்னாண்டா மதர் டங் தமிழ் ஆகிக்கிறவங்க பேசினது தமிழால். இதே இப்போ அந்த தமிழ் கதைக்கிற பிள்ளைய அந்த உம்மா வழக்கத்துக்கு ஏலாண்டு அமெரிக்காலேருந்து வந்த அங்கிள் உண்டு ஜான் உண்டு, அவர்கிட்ட அந்த பிள்ளைய கொடுத்துட்டேன். அப்போ அந்த புள்ள ஒரு 10-15 வருஷம் அந்த அங்கிளோடு இருந்து 2 வருஷத்துலேருந்து அவர் பேசுகிறத கேட்டால் அந்த புள்ள இப்போ பேசுகிற பாஷை வந்து இங்கிலீஷ். அப்போ இது புதினம் அல்ல. தமிழ் கல்ச்சர் ஃபேமிலியில் பிறந்து ஒரு ஃபாரினர்ஸ் கிட்ட அவர் கொடுத்திருந்து அவர்கிட்ட வாழ்ந்த அந்த புள்ள பேசுகிறது இங்கிலீஷ் அண்டியது எந்த வித்தியாசமும் இல்லை. இங்கிலீஷால் தாங்க அதாச்சும் ஏண்டா வந்து அந்த என்வாயன்மெண்ட். அப்போ நான் இதே இவ்வளோ செல்றேன்டா வந்து நாங்கள் எதை காதுக்கு கேட்குறோம் அதை எங்களுக்கு வெளிக்கு கொண்டு வரதுக்கு கேளும். ஃபர்ஸ்ட் லிஸ்னிங், அப்புறம் ஸ்பீக்கிங். அப்போ இங்கிலீஷில் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு செய்கிற என்னாண்டா வந்து ஃபஸ்ட்டோடமே ரைட்டிங். கிரேட் 1க்கு புள்ளை ஒன்று கொண்டு போய்த்து போட்டேன்னா நடக்கிறது A to Z எழுத வச்சு பாடங்களை படித்து கொடுத்து ரிட்டன் சைட். அப்போ அதை நாங்கள் ரிட்டன் சைடை பழகிறதுனால தான் இங்கிலீஷில் எங்களுக்கு வந்து ரிட்டன் ஓகே ஸ்போக்கன்னே எல்லாம் போகிறது. ஆனால் தமிழில் நான் கேட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு பேசுகிறது லேஸ். உங்களுக்கு தமிழால் ஒரு ஸ்டோரி எழுதுறதை விடவும் பேசுகிறது ஈஸி. தமிழால் எழுதுறதுக்கு மேலும் நான் கேட்குற வந்து ஈஸி. அப்போ இங்கிலீஷில் எடுத்துக்கொண்டால் ஸ்போக்கன் என்று வார நேரம் கையெல்லாம் நடுக்கம், காலெல்லாம் குளிர்ந்து போய்த்து அதோட நெஞ்செல்லாம் இறுகியமாய் வந்து இது வார ஃபீலிங்ஸ். நானும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்குது நான் படிச்சிற காலத்துலேயும். அப்போ இந்த குணத்தை எப்படி நாங்கள் இல்லாமல் ஆகிக்கொள்வது, எப்படி பயமில்லாமல் ஒரு டூரிஸ்ட் ஒன்று கண்டால் இல்லை இங்கிலீஷ் பேச தேவைப்படுற நேரத்தில் நாங்கள் பேசுகிறது இந்த நடுக்கமெல்லாம் இல்லா போய்த்து திடீரென்று காய்ச்சலெல்லாம் கூட வர நிலைமைக்குது. ஒன்றுமே இல்லாத புள்ளுகளுக்கு காய்ச்சல் கூட காதெல்லாம் சூடாகி
நான் அந்த நிலைமை ஈக்குது இங்கிலீஷில். இந்த நிலைமை இது எப்படி இல்லாமக்கத்து கேளும். அப்போ ஓகே, இப்போ நாம் சொன்ன நேட்டிவ் ஆட்கள் அவங்களோட நேட்டிவில் ஏன்னா பேசுகிறது இங்கிலீஷாக இருந்துன்னு சொன்னால் லிஸ்னிங் அதால் அந்த ஸ்போக்கன் சரி வருது. அப்போ இப்போ நாங்கள் எப்படி எங்களோட லிஸ்னிங் ஸ்பீக்கிங் சரி செஞ்சு கொண்டு ரிட்டன் சைடு ஓகே பண்ணிக்கொள்வது. அப்போ ஸ்கூலில் நாங்கள் நடத்தின விஷயம் என்னென்னா, எங்கிட்ட சின்ன பிள்ளைக்கு இங்கிலீஷ் என்று வர நேரம் ஃபர்ஸ்ட் ரைட்டிங், ரீடிங், அதுக்கு போகிறோம் லிஸ்னிங் ஸ்பீக்கிங் என்று வந்தது. அப்போ இந்த நிலைமை மாறணும். எங்கிட்ட ஸ்பீக்கிங் வந்து எந்த அளவு கம்மியணுமென்றால் ஃபஸ்ட்டுக்கு நான் ஃபஸ்ட்டுக்கு ஒரு பிள்ளையோட விஷயத்தை சொன்னால் லிஸ்னிங் ஸ்பீக்கிங், அதுக்கு போகிறோம் பிக்சர் ரீடிங். சின்ன பிள்ளை செய்கிறது என்னன்னா படத்தை பார்த்து செல்றதே, அப்போ அது ரீடிங். அதுக்கு போகிறது தான் ரைட்டிங் வாடுது. நர்சரி கிரேட் 1 வர நேரம் அதுக்கு போகிறது தான் ரைட்டிங் வாடுது. அப்போ ஒரு பாஷை வந்து ஃபஸ்ட் என்னன்னா லிஸ்னிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். 4வது கட்டம் தான் ரைட்டிங். அப்போ நாங்கள் இங்கிலீஷில் செஞ்ச ஃபர்ஸ்ட் வேலை ரைட்டிங். அதனால தான் இன்று வரைக்கும் எங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிறது கஷ்டம். நாங்கள் பழகின மெத்தட் பிள்ளை. அப்போ இது மாற்றத்துக்கு நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் எப்படி படிக்கணும் இங்கிலீஷை. அப்போ எங்களுக்கு ஒரு விஷயம் மிக்குது என்னாண்டா, நாங்கள் இந்த இங்கிலீஷை பேசணும், அவசரமாக நாங்கள் இங்கிலீஷை பிடிச்சிக்கொள்ளணும் என்றால் நாங்கள் எங்களோட லிஸ்னிங் ஹேபிட், எங்களோட என்வாயன்மெண்ட் ஒரு இங்கிலீஷான சூழலுக்கு நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். இல்லை அடுத்து டேக்கிறதும் ஃபாத்திமா, நிலா, ஹப்ஸா இல்லை நதாஷா, இப்படி ஒவ்வொரு ஏதோ சிங்கள பேசுகிறவங்க இல்லை தமிழ் கதைக்கிறவங்க இப்படித்தான் எங்களோட சூழலில் இருக்குது. அப்போ நாங்கள் எப்படி எங்களோட சூழலை மாற்றணும், இங்கிலீஷ் என்வாயன்மெண்ட் ஆக்குறது எப்படி? எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது, நாங்கள் கேட்குறது வேலை. எவ்வளோ எடுத்துக்கொண்டாலும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் மீக்குது பழக்கத்தில். அப்போ அதால் சரி நல்ல வீடியோஸ், எங்களுக்கு இங்கிலீஷை வந்து லிசன் பண்ணதுக்கு வேண்டிய வீடியோஸ் நாங்கள் பார்க்குற, நீங்கள் குக்கரியில் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கலும், ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கலும், ட்ராவலிங், எதை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் எதுக்கு விருப்பமோ அதை இங்கிலீஷால் கேட்க தொடங்கணும். ஏன்னா இந்த இங்கிலீஷ் வந்தவங்களுக்கு அந்த ஹேபிச்சுவல் ஆக்ஷன், அந்த பழக்கப்பட்ட விஷயமாக மாறணும். அப்போ கூட சூழல் இங்கிலீஷால் மாறணும். நீங்கள் கேட்குற எந்த விஷயமாக இருந்தாலும் அது இங்கிலீஷுக்கு மாறணும். எங்களை அறியாமலே நாங்கள் நிறைய விஷயம் பேசுகிறது வந்து இங்கிலீஷால். இந்த தமிழ் பேசுகிறவங்க மிச்சமான வார்த்தைகள், இப்போ நான் சொல்கிற இந்த சின்ன எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள். ஃப்ரிட்ஜுள்ளுக்கு ஐஸ்கிரீம், அப்போ ஃப்ரிட்ஜ் ஐஸ்கிரீம்ன்ற 2 வார்த்தையும் இங்கிலீஷான வார்த்தை. ஏதோ ஐஸ்கிரீம் தமிழ் வார்த்தை என்னது கேட்டாலும் டவுட் தானே. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டு வைங்க. ஃப்ரிட்ஜ் குளிர் சாதனை பெட்டின்னு நாங்கள் சொல்கிறோம்ல, அதே போல் டீச்சர் கிளாஸுக்கு வந்து சாக் எடுத்து போர்டில் எழுதினேன். இந்த எக்ஸாம்பிளில் டீச்சர் கிளாஸுக்கு வந்து சாக் எடுத்து போர்டில் எழுதினேன். டீச்சர் வந்து எழுதினது மட்டும்தான் தமிழ், மற்ற எல்லாம் இங்கிலீஷில் தாங்க கதைச்சிக்குது. டவல், சோப், எங்களை அறியாமலே நிறைய வேர்ட்ஸ். அப்போ இந்த கொஞ்சம் வாஷ் பண்ணுங்கோ, இல்லை வாஷ் ஹேண்ட்ஸ். நான் அந்த பேச்சை இன்னும் கோலமாக்குறது ஒன்று என்னண்டா, வாஷ் ஹேண்ட்ஸ் இல்லாமல் வாஷ் பண்ணுங்கோ. அப்போ அந்த பேசி இப்போ நாங்கள் அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரியுமா இருந்திருந்தாலும் அதை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வெக்கம். இப்போ பொறுமதி என்னாண்டு விளங்கிட்டு நாங்கள் எப்படி எங்களோட லிஸ்னிங் ஹேபிட்டை செஞ்சு கொள்ளணுமென்ற அதுவும் உங்களுக்கு விளங்கிட்டு ஏதோ நீங்கள் ஒழிக்கிற சூழல், வீடியோஸ் கேட்டாவது இல்லை புக் ரீட் பண்ணி உங்களோட காது 2ஐயும் பழக்கி கொள்ளணும் இங்கிலீஷுக்கு. அது விளங்கினோ விளங்கலையோ உங்களுக்கு அந்த வீடியோஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு எல்லாம் மீக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அதை காதுக்கு பழக்கணும். அப்போ அந்த காதுக்கு பழக்கிற நேரம் இப்போ நாங்கள் தமிழ் பேசுகிற டோன் இந்த தொனியிலே வந்து இங்கிலீஷ் கதைக்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அந்த சவுண்டோட ஒரு கொஞ்சம் வாய் வளைச்சி இங்கிலீஷ் பேசணும். அப்போ கட்டாயம் நாங்கள் இந்த ப்ராக்டிஸ் எடுக்கிற நேரம் எங்களோட சூழலில் உள்ளவங்க, அது அடுத்த பிரச்சனை.
அவங்க இப்படி நினச்சும் இவங்க இப்படி நினச்சும். இதுதான் நிறைய பேருக்குள்ள பிரச்சனை. நான் இங்கிலீஷ் பேசினால் முன்னுக்குள்ளவன் சிரிக்கும். இல்லை நான் ஒன்று நினச்சதொண்டு செல்ல வார வெளியில் போனது இன்னொண்டு. அப்போ அங்கே எனக்கு பெரிய ஒரு சீரழிவு இல்லை, அதை விட நல்ல நான் மூடிக்கொண்டே இருக்கிறேன். அப்போ உண்மையிலே வெளியில் அனுப்பாத வரையில், நாங்கள் எங்களோட வார்த்தையில் வெளியில் அனுப்பாத வரையில் எங்களுக்கு அது பயம், நடுக்கம். இது சரி வருமோ தெரியாது, சரி வருமோ தெரியா. அப்போ நாங்கள் பேசுகிற நேரம் கட்டாயம் பிழை வரத்தான் செய்யும். அப்போ அந்த சின்ன புள்ளையோட தாட், அந்த பிள்ளைக்கு பிழை வந்தாலோ சரி வந்தாலோ எந்த பயமோ எந்த வெக்கமோ இல்லை. அப்போ நீங்கள் இதால் இந்த வீடியோ கேட்டால் போகிறோம் உங்களோட மைண்ட் செட் இன்னமும் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு எனக்கு வெக்கம் பண்ணியிருந்தால் இந்த ஆடியோலையும் வேலை இல்லாமல் பேத்திக்கணும். அப்போ இதேனண்டா உங்களோட அந்த தோட் மாறணும். வெக்கம் அது பெரியசினால, இப்போ நீங்கள் பெருசி, நீங்கள் மெச்சுவர்ட், அதனால தானே இந்த வெக்கம் மீக்கியது. ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு அது எந்த வெக்கமும் இல்லை. ஒரு கிட்ட ஸ்டேஜ் ஒன்றில் ஏறி பாடுங்கன்னால அந்த பிள்ளைக்கு எந்த வெக்கமும் இல்லை. இல்லை ஒரு ரிலேட்டிவ்ஸ் 4-5 பேர் இருக்கிற இடத்துல பிள்ளை இந்த சாங் எப்படி என்றால் இந்த இது எப்படி என்ன அந்த பிள்ளை பயம் இல்லாமல் சொல்லி காட்டுமேனா வெக்க வேண்டியது அந்த பிள்ளைக்கிட்ட இல்லை. அப்போ பாசி ஒன்று கொடுக்கறதும் லேசி. ஆனால் வளர்ந்து வர மனுஷர் வெக்கம் எங்களுக்கு பெரிய தடங்கள் ஆகிக்கிறது. வெக்கம் ஒன்று பயம், பேசுகிறதுக்கு பயம், வெக்கம், இந்த விஷயங்களால் எங்களை கட்டி போட்டிக்கிறது. எங்களை நாவை கட்டி போட்டு தெரிஞ்சது ஒன்றுண்டாலும் ஐ கேன் கம் டு த கிளாஸ், கேன் யூ கம், சின்ன சின்ன விஷயம் நல்லா கேட்க தெரியும். கிவ் யூ பென்சில், சின்ன கமாண்ட்ஸ் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதே கஷ்டம். கேன் யூ கம் டுமாரோ, சின்ன சின்ன பெரிய வார்த்தையிலெல்லாம் செல்லல, சின்ன விஷயங்கள். டேக் யூ பென்சில், கீப் தட் பாட்டில், சின்ன விஷயங்கள் கூட செல்றதுக்கு வெக்கம். யாராலும் என்ன சரி நினச்சிரும், யாராலும் என்ன சரி நினச்சிரும், இந்த பிரச்சனை தான் மைண்டில். என்ன யாராலும் தப்பாக கதைச்சிரும். அப்போ அப்படி தப்பாக கதைச்சிரும்னு நினச்சேன்னு சொன்னால் நீங்கள் இதை பாசே இனி இங்கிலீஷ் படிக்கணும் வேண்டிய ஆசையை விட்டுக்கொள்ளணும். யாரும் அப்படி நினச்சும் இவங்க இப்படி நினச்சும்ண்டு அப்போ அந்த இங்கிலீஷ் பேசுகிற வேண்டியதை விட்டுக்கொள்ளணும். இல்லை இதை பேசினா பிழை வரும். இப்போ எக்ஸ்பர்ட் ஆகிக்கிறவங்க எப்போயோ ஒரு காலத்தில் பிகினர் உண்டு. எக்ஸ்பர்ட் சடனாக எக்ஸ்பர்ட் ஆகிறது கேளா உங்களுக்கு விளங்கும். நான் என்ன சொல்கிறான்னு, இப்போ எக்ஸ்பர்ட்ன்னு சொல்கிறவங்க, நல்லா இங்கிலீஷில் பேசுகிறவங்க, ஏதான் இங்கிலீஷ் மட்டும் இல்லை வேண்டியது உண்டு. எக்ஸ்பர்ட் ஆகிக்கிறவங்க எப்போயோ ஒரு காலத்தில் பிகினர், தயக்கமாக நடுக்கத்தோட பயத்தோடு தொடங்கினவங்க தான் இப்போ அவங்க வந்து எக்ஸ்பர்ட் ஆகிக்குது. அவங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு, அவங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்திக்கிறது தயக்கத்தோட பிகினராக ஸ்டார்ட் பண்ணினவங்க. அப்போ உங்களுக்கும் இந்தலேருந்து உங்களோட மைண்ட் செட்டும் இல்லை என்னால் இங்கிலீஷ் கதைச்சது கேளும். நினச்சியவன் வேண்டியத்தை நினச்சிட்டு போட்டோம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நினச்சி செய்யுமோ நீங்கள் திங்கள் சென்ன இன்றிலிருந்து மண்டேன்னு சொன்னால் உங்களோட சூழல் உள்ளவங்க சிரிப்பாங்க தான். உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ், உங்களை கலாய்ச்சத்துக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஈக்கோணும், அது பிரச்சனையே இல்லை. திடீரென்னு நீங்கள் தமிழால் பேசினவங்க 100 rupees செல்கிற நேரம் சிரிப்பு வரத்தான் செய்யும். அப்போ அதை நினச்சி நீங்கள் ஒரு நாளும் எல்லாம் படித்து புக்ஸில் நிறைய நான் இந்த நோட்ஸ் அதிக்குது, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் எல்லாம் தெரியும், டிரெக்ட் இன்டிரெக்ட் லெசன்ஸ் அவ்வளோ ஓகே, எல்லாம் புக்ஸில் எழுதித்தான் நாங்கள் வச்சுக்கிறது. ஆனால் இதை யூஸ் பண்ணி பேசுகிறதுக்கு தயக்கம். ஏன்னா நான் பேசினா என் முன்னுக்குள்ளவன் சிரிப்பான். இல்லை நான் செல்லத்து வாரது உண்டு, என்னை வாயால் வெளியில் போனது இன்னொன்று. அப்போ இதை பேசுகிறேன்னு பெரிய ஒரு சீரழிவு. இதை விட நல்ல நான் பேசாமல் மூடிக்கொண்டு இருக்கிறது. இதே நோக்கம் எங்களுக்கு. அப்போ இதனாலே தயக்கம், இதனாலே வாயை மூடி 11 years 13 years இல்லை அதுக்கப்புறம் மேலவள் செஞ்சு போட்டுட்டு ஒரு ஜாப் வாய்ப்பு போனால் ரிஜெக்டட். இல்லை இங்கிலீஷ் இல்லை, இங்கிலீஷ் சீக்கிரம் ஒருத்தர் எடுப்படும், நீங்கள் வெட்டிப்படும். இதுதான் ரொட்டேஷன். அப்போ ஏலவலுக்கு போகிறோம், ஓடி போக வேண்டியது கோர்ஸ் ஒன்று தேடி. அங்கே போய்த்தும் அந்த வாயை திறக்க வேண்டியது பயம். வாய் கட்டு போட்டு அந்த பேரியர் ஒன்று, பெரிய ஒரு பேரியர் ஒன்று இருக்குது எங்களுக்கு. பயம், வெக்கம், நடுக்கம், இது மாதிரி நிறைய விஷயங்களோடு அந்த பேரியர் உண்டு, வெளியில் கொண்டு வரவே இல்லாத. அப்போ
உங்களுக்கு இங்கிலீஷ் பேசணுமென்னா துறக்கணும் உங்களோட வாயை. நாங்கள் செய்கிறது என்னென்னா, நாங்கள் அப்படி பேய்த்து எந்த நேரமும் லிஸ்னிங். ஒரு டீச்சர் பேசுகிறத நீங்கள் கேட்டுக்கொண்டீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற என்னன்னா, இங்கிலீஷ் உங்களோட டீச்சர் இங்கிலீஷ் பேசக்கூடிய மாதிரி இருக்கணும். எங்கிட்ட டீச்சர் நல்லா இங்கிலீஷ் வேறு, எங்கிட்ட டீச்சருக்கு நல்லா இங்கிலீஷ் பேசலும். இப்போ நீங்கள் பேசுகிறதில்ல, நல்ல இங்கிலீஷ் பேச வேண்டிய டீச்சர் ஒன்று நீங்கள் தெரிவு செஞ்சு எடுக்கிறது. டீச்சர் பேசும் 2 ஹவர் 3 ஹவர் 2 மாதம் 6 மாதம் பண்ணி டீச்சர் கதைச்சும். ஆனால் உங்கள்கிட்ட வரலைன்னா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அந்த பேச வேண்டிய உங்களோட பயத்தை இல்லாமலாக்கி நீங்கள் பேச வேண்டிய அந்த சூழல் உங்களுக்கு கிடைச்சல டீச்சர். அப்போ எப்பயுமே வந்து இந்த இங்கிலீஷுக்கு எந்த நேரமும் இன்னொருத்தரை நாடி நீங்கள் இன்னொருத்தரிலே டிபெண்டாக ஈக்கணுமே தவிர தனியாக சுயமாக நீங்கள் நான் இங்கிலீஷை தனியாக கதைச்சிடுறேன்னு இல்லை. எந்த நாளும் பின்னால் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணிவிட்டு இது சரியோ பிள்ளை, இது எங்களுக்கு இருக்கிற தாட்ஸ் நான் சொல்கிறேன். ஒரு இங்கிலீஷில் என்னமாலும் இது நான் பேச போகிறது சரியா இல்லையா, உங்களுக்கு அந்த நம்பிக்கையில் நான் எழுதிக்கிறது ஓகே தான். அப்படி இருந்தால் தானே நாங்கள் அதை பயமில்லாமல் வெளியிடலும். இல்லை அந்த நம்பிக்கையில் இந்த நான் எழுதிக்கிற சென்டென்ஸ் ஓகேவா, இல்லை இதுகளுக்கு என்னமாலும் பிழைக்கும் மிஸ்டேக்கிக்கும். எந்த நேரம் இன்னொருத்தர்லேயே தங்கிக்கணும் எங்கட இங்கிலீஷ். அந்த ஃப்ரீயாக வாரது பயம். அப்போ இதுக்கு என்ன செய்யலும்? உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க சரியான ஆசை. ஆனால் வாகனத்தை ரோட்டுக்கு போட்டால் முன்னால் வெஹிக்கல்ஸ் வரும், ஏண்ட வாகனம் முட்டிப்படும், நைட்டில் போத்து பயம், இல்லை மார்னிங் தனியாக போத்து பயம். இப்படி எவ்வளோ நிறைய கொஷின்ஸ் உங்களோட மைண்டில் ஓடினா உண்மையிலே வாகனத்தை எடுத்து வெளியே உங்களுக்கு போடலாம். ஸ்விம்மிங் சரியான ஆசை, ஸ்விம்மிங் பழக. ஆனால் தியரி எல்லாம் தெரியும், உங்களுக்கு கைட் பண்ண டீச்சர் ஒன்று இருந்த, நீங்கள் வெளியில் இருந்து எல்லாம் படித்த. கை அப்படி நீட்டணும், காலை பின்னால் இப்படி நீட்டணும், கை அடிக்கணும் முன்னுக்கால, எல்லாம் படித்தேன். ஆனால் தண்ணியில் இறங்க பயம். கீழேந்து மீது காலை குத்திருமோ, இல்லை இறங்குற ஆத்துளுக்கு முதல்ல ஈக்குமோ, நிறைய பயங்கள் தலையில். அப்போ ஒரு நாள் உங்களுக்கு ஸ்விம்மிங் பழத்து கஷ்டம். அந்த ஸ்விம்மிங் டிரைவிங் போலவே தான் ஸ்போக்கன். வெக்கம் வரும், சீரழியவாகும். நீங்கள் செல்ல வாரது என்னமோ, வெளியில் போன வாரது இன்னும் என்னமோ. செல்லணும் கேட்டுன்னு செல்லணும், வாய தொடர்ந்துச்சுன்னா கேட்டுன்னு பட்டுட்டு நிறைய ஈக்குது அந்த மாதிரி சம்பவங்கள். செல்ல வாரது என்னமோ, வெளியில் போகிற வார்த்தை இன்னும் என்னமோ. ஏன்னா இது வந்து எங்கிட்ட மதர் டங் இல்லை, பிள்ளை வந்ததுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சிரிச்சிட்டு போனால் போட்டு, இதில் என்ன ஈக்குது? இன்னொருத்தரைங்களுக்கு சிரிச்சேன்னு சொல்லி எங்களுக்கு என்ன நடக்க போகுது? அந்த மைண்ட் செட். அவங்க சிரிச்சேன்னு சொன்னால் அது அவங்களோட மைண்ட் செட். இது நாங்கள் எங்கட பிரச்சனை ஆகிக்கொள்கிறது எதுக்கு? உங்களுக்கு ஒன்றும் உங்களோட இங்கிலீஷை சரி செஞ்சுக்கொள்ள வேண்டியதுண்டு. இனி வேண்டியதுண்டு. இப்போ இங்கிலீஷ் படித்தோன்னு ஆசை வச்சாச்சு. இனி பிழை வந்தால் என்ன, சரி வந்தால் என்ன? ஈக்குது புரோக்கன் ஸ்போக்கன் 2 ஜாதி. நல்ல இங்கிலீஷ் உண்டு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ எங்களோட தாட்ஸை கம்யூனிகேஷன்டா வந்து நாங்கள் எங்களோட தாட்ஸ் எங்களுக்குள்ள விஷயங்களை வெளியில் இன்னொருத்தருக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறவருக்கு விளங்கத்துக்கு செல்கிறது தான். அப்போ ஓகே இந்த தமிழ் ஓகே போதும் தானே எங்களுக்கு என்று சொன்னால், இல்லை நாங்கள் இப்போ நாங்கள் நீக்கிற நாட்டோடே குறுகி போகிறதுக்கு இல்லை. நாங்கள் பார்க்குறது வந்து வெளிநாட்டு வாய்ப்புகள். நான் யாரும் பார்க்குறது ஒரு ப்ரொமோஷன் உண்டு. அப்போ இதுக்கு உண்மையிலேயே உலக அளவில் இருக்கிற இந்த பாஸ் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஹெல்ப் ஒன்று தருது. நல்லா நீங்கள் மைண்டுக்கு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இதை. இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு பசி ஒன்று வந்திக்குது சரியா? அப்போ ரெட் ரைஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். இது நான் நிறைய என்னோட புள்ளோளுக்கு சொல்லிக்கிற ஒரு விஷயமும் தான். இப்போ நல்லா பசி ஒன்று ஈக்குது எனக்கு. அப்போ 2 பிளேட், 2 பக்கத்தில் 2 பிளேட் ஈக்குது. ரெட் ரைஸ் உங்களுக்கு தெரியும், நல்லா மேலுக்கு கோணம். ரெட் ரைஸோடு எங்களுக்கு ஒரு பருப்பு, தேங்காய் சம்புல், நல்லா இன்ட்ரெஸ்ட்டு. சுட சுட சோறு ஒன்று ஈக்குது. எப்படின்னா ஒரு சோப்பு சோறு, அதோட 2 பாப்படம், பருப்பு கொஞ்சம், ஒரு தேங்காய் சம்புல். அப்போ பசி அது சரி போதும். அவ்வளோ பசி. பிளேட் ஒன்று ஈக்குது. இங்கால ஒரு பிளேட் ஈக்குது. அதுலேயும் ஆவி பறக்க நல்ல பிரியாணி ரைஸ் சரியா? மஞ்சள் இன்னும் கலர் எல்லாம் போட்டு அழகாக ரைஸ் ஒண்டிக்குது. அந்த நல்ல கோழி ஒன்றை பொரிச்சு
சிக்கன் ஒன்று நல்லா பொரிச்சால வச்சிக்குது. சலட் இவ்வளோ ஒன்று டெக்கரேட் பண்ணி ஃப்ளம்ஸ் கேஷ்யூநட் எல்லாம் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி 2 ரைஸ் வச்சிக்கிறேன் 2 பக்கத்தில். அப்போ உங்களோட கண் போகிறது வந்து அப்பா பசி ரெட் ரைஸ் நல்ல குணம் மேலுக்கு நல்ல ஃபிட் அதை திண்டாலன்னு ரெட் ரைஸு கண் போகுதா இல்லை இந்த பிரியாணி கண் போகிறா? இந்த இங்கே அழிக்கிற ஃப்ரைட் ரைஸோ பிரியாணியோ அதுக்கு கண் போகுதா? அவங்களோட ரெட் ரைஸு கண் போகிறா அவங்களுக்கு? மனுஷன் என்ற வகையில் பார்த்தோன்னா எங்கிட்ட கண் போகிறது வந்து அந்த சிக்கனோட வச்சிக்கிற அந்த ரைஸுக்கு மேலுக்கு குணம் தானன்னு இதை நாங்கள் எடுக்கிறல்ல. அப்போ இதை மாதிரி தான் ஒரு மனுஷன்ட பாஷை. தேவைக்கு டெமிலிக்குது ஓகே போதும் சோறு மாதிரி. ஆனால் ஒரு மனுஷனுக்கிட்ட 4 பாஷை 3 பாஷை 5 இந்த அளவுக்கு பாஷை ஐக்குது. கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லா நாலேஜும். அப்போ அந்த ரெட் ரைஸும் அந்த ரைஸும் ஃப்ரைட் ரைஸும் 2 வச்சிக்குது. அப்போ உங்களோட கண் போகிறது. இப்போ இது எப்படின்னா நீங்கள் ஒரு இன்டர்வியூ வந்து பேத்திக்குது உங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு அந்த டெமிழ் அதை ஒரே ஒரு நீங்கள் பேசுகிற அந்த பாஷை உங்களுக்கு கிட்டிக்குது. ஆனால் உங்களோட போட்டியாக வந்திக்கிற மற்ற ஆட்கள் வந்து ஒரு 4 பாஷை தெரிஞ்ச ஒருத்தர். அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த தொழில் வாய்ப்பு தான் இருக்குங்க கிடைச்சுமெண்டு அந்த ஈக்கிற பாஷையினால். ஏன்னா பாஷைன்றதுக்கு லாங்குவேஜுக்கு வந்து அவ்வளோ ஒரு பெருமதி ஒண்டிக்குது. லாங்குவேஜுக்கு அவ்வளோ ஒரு பெருமதி ஒண்டிக்குது. நீங்கள் அதை சரியாக செஞ்சுக்கொண்ட அப்போ பிரச்சனை வரும். சிரிப்பாங்க தானே உங்களோட ஷூவில் உள்ளவங்க. உங்களுக்கு இன்னும் வந்து கிளாஸ் இருக்கிறது 2 மணிலேருந்து 5 மணி. அது கிளாஸ் வந்து மண்டே 2 to 5 டைமு அது ஒரு வெக்கம் மாதிரி. 2 to 5 செல்லவா சிரிப்பாவே முன்னு கேட்கிறாள். இது என்னது இது? அப்போது இவட்ட பெரிய இங்கிலீஷ். இப்போ நான் கதைச்சிட்டது வந்து உங்களோட மைண்ட் ஓடுற விஷயங்கள். இவட்ட பெரிய இங்கிலீஷ் தொடங்கிட்ட இவ செல்லத்துக்கு உங்களோட கிளாஸில் இருக்கிறவங்க பேசுகிற விஷயந்தான். அப்போவே நீங்கள் டவுன் ஐயோ ஏலாம் இந்த வேலையை செய்யறதுக்கு. இப்போ நான் சொன்ன இந்த ஆடியோ கேட்டால் போகிறோம் உங்களோட மைண்ட் செட் சரி வராட்டி பேசும் தான் அவங்களுக்கு டிஃபரெண்ட். அப்போ அவங்க பேசும் தான் நீங்கள் பேசுகிறது வந்து அவங்களுக்கு வித்தியாசமாயிக்கும். நீங்கள் 50 ரூபாண்டால் இப்போ நீங்கள் 50 ருபீஸ்ண்டா சிரிப்பாங்க தான் அவங்க. ஆனால் இது உங்களோட பிரச்சனையே இல்லாத அவங்களோட பிரச்சனை. நீங்கள் அதை உங்களோட பிரச்சனையாக்கி உங்களோட வாயை மூடாமல். அப்போ இது இன்னும் தொடர்ச்சியாக கேட்கணும் இந்த ஆடியோ. இனி எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இனி யார் சிரித்தாலும் எனக்கு அது பிரச்சனையே இல்லை. சிரிச்சுறவங்க அது அவங்களோட பிரச்சனை. யாரும் அப்படி சிரித்த போகிறோம் இல்லை நீங்கள் நினச்சிக்கோ நிற்கிறது. நான் பேசினா யாரும் சிரிப்பாங்கன்னு நீங்கள் நினச்சி கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் யாரும் அப்படி சிரித்ததுக்கு ஆள் இல்லை. ஈக்கும் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வேலை இல்லை. அப்போ ஓகே இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. சரி நினச்சட்டும் வேண்டியவங்க வேண்டியதை நினச்சட்டும். மம்மா கக்கா நன்னா வேணும் சின்ன வார்த்தை. அப்போ அந்த உண்மை சிரிச்சவே இல்லை. ஐயோ இந்த புள்ள என்னது கக்கா மம்மா சொல்லி கொண்டிருக்கிற சிரிச்சல்ல. அது ஸ்டார்டிங். அப்போ நீங்களும் இப்போ ஈக்கிறது வந்து பபா ஸ்டேஜ். இங்கிலீஷில் பபா ஸ்டேஜ் பேபி ஸ்டேஜ். பிள்ளை வரும் கம் கீப் திஸ் கோதையா சின்ன விஷயங்கள். ஆனால் வெக்கம் இல்லாமல் வெளியில் வரணும். கேன் ஐ ஹாவ் அ பென்சில்? சின்ன சின்ன கமாண்ட். கிவ் டேக் கீப் சின்ன விஷயம் தெரியும். அப்போ கையை வாஷ் பண்ணுங்கோ. ஸ்லீப் பண்ணுங்க பாபா ஸ்லீப் பண்ணுங்க வேணாம் ஸ்லீப். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். அந்த வாஷ் பண்ணுங்கோல பண்ணுங்க விட்டுறணும் நாங்கள். வாஷ் ஹேண்ட்ஸ். டேக் திஸ் புக் கிவ் தட் புக். கேன் ஐ ஹாவ் அ பென்சில்? இது சின்ன விஷயங்கள். அப்போ வெக்கம் இல்லாமல் வெளியில் போடணும். கத்தி என்னதெல்லாம் நைஃப் அண்டு வரணும். நைஃப் அண்டு செல்லவா உண்மையாலும் நினச்சிப்பாவே உண்மை நினச்சும் தான். ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாளும் பேசலை அப்போ நினச்சும் அது பிரச்சனையே இல்லை. புட்டுவம் இல்லை அப்படி சொல்லலை செய்யா. பெரும்பாலும் சில வேர்ட்ஸை நினச்சென்றால் அது தமிழ் வீட்டும் தெரியா. பேருந்து செல்றதில்ல நாங்கள் அப்படி. அது ஒட்டோ பஸ்ஸுன்னு தான் வருது. பேருந்தெல்லாம் யூஸில் இல்லை எங்களுக்கு.
எனது நண்பர்களோட நான் பேருந்தில் பயணம் போனேன்னு சொல்கிறேன்ல, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பஸ்ஸில் போன ட்ரிப் உண்டு. அப்போ எங்களை அறியாமலே நிறைய வார்த்தை ஈக்குது, கொஞ்சம் கொஞ்சம் தான் நீக்கிறது நாங்கள் இங்கிலீஷால் சரி செஞ்சுக்கொள்ள. அப்போ நான் நினச்சிட்டு வந்து ஒரு அளவுக்கு உங்களோட மைண்டுக்கு சரி, இனி என்ன நினச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம்யூனிகேட். நீங்கள் என்ன செய்யணுமெண்டா பேசுகிறது, கம்யூனிகேட் கம்யூனிகேட் கம்யூனிகேட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம்யூனிகேட். நீங்கள் என்ன நினச்சோணுமெண்டா எனக்கு பேசணும், நான் கதைச்சோணும். ஐ டோன்ட் திங்க் அபவுட் அதர்ஸ். நான் மற்றவங்கள பற்றி நினச்சிடல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம்யூனிகேட். எனக்கு பேச மட்டும்தான் வேணும். நான் இன்னொருத்தரை பற்றி கவலைப்படலை. எனக்கு அவங்க என்ன நினச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம்யூனிகேட். ஓகே, கம்யூனிகேட் கம்யூனிகேட் கம்யூனிகேட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம்யூனிகேட். ஐ டோன்ட் திங்க் அபவுட் அதர்ஸ். இதை நீங்கள் மனசுக்கு எடுக்கணும். எனக்கு தேவை இங்கிலீஷ் பேச. இன்றைக்கு எனக்கு பிழையாகும். நான் செல்ல வந்ததுண்டு, வாயிலிருந்து வெளியாயினதுண்டு இன்றைக்கு. ஆனால் நான் இதை பிழைச்சி 6 months, 1 year, 2 years, 5 years அந்த கட் பண்ண தான் உங்களுக்கு ஈச்சோணும். நான் இன்னும் ஒரு வருஷத்தில் மலண்டு அவங்கள போல பேசுகிறேன், இவங்கள மாதிரி ஜாயா பேசுகிறவங்க அந்த மாதிரி நான் பேசுகிறேன்னு ஒரு கட் பண்ணேன். நீங்கள் இந்த தினத்தை பற்றி யோசிக்க வேணும். அதுதான் சின்ன பேபி பிள்ளை வரும். இப்போ நீங்களும் அந்த பேபி ஸ்டேஜ் இங்கிலீஷில் ஈக்கிறது பிரச்சனை அல்ல. ஆனால் எனக்கு வேணும் பிழைச்சி சரி நான் இன்றைக்கு தொடங்க. சின்னது கம், பாப்பா போனேன், உம்மா வந்த, எனக்கு பசி, புள்ள பேசின அந்த வார்த்தை தான், பெரியதெல்லாம் சொல்லலை. அதோடு சேர்த்து நாங்கள் அதே சரியாக படிச்சுக்கொள்ளணும். அப்போ அந்த படித்ததுக்கு நீங்கள் தெரிவு செய்தால் உங்களுக்கு நல்ல முறையில் இங்கிலீஷை விளங்கப்படுத்தி தரக்கூடியவங்களாக ஈக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்கிறண்டா, உங்களுக்கு படித்து தர ஆள் நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்களாக ஈக்கணும். நீங்கள் தெரிவு செய்கிறது அப்படி. நீங்கள் போய்த்து கேட்குற நேரம் உங்களோட டீச்சர் நல்ல இங்கிலீஷில் கதைச்சோணும். அப்போ நீங்கள் இது வந்து அரையும் குறையுமா ஒவ்வொரு அளவில் படித்து கொண்ட இங்கிலீஷ். அப்போ நீங்கள் இது நல்லா கிளியராக எடுக்க நீங்கள் நினச்சிட எப்படின்டா, இதை நல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இங்கிலீஷால். நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கணும். இங்கிலீஷால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு விளங்கத்துக்கு வேண்டியது இங்கிலீஷில் பழக்கம் உங்களுக்கு இருந்தால். அப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, இந்த இங்கிலீஷை ஃபஸ்ட்டுக்கு எங்கட விளங்கணும். நீங்கள் இந்த சிச்சுவேஷன் தமிழால் நான் பேசுகிற இந்த சிச்சுவேஷன் இங்கிலீஷால் வந்தால் நான் இப்படி பேசணும். அப்போ நீங்கள் இதை நல்லா கிளியராக விளங்கணும். உங்களோட லைஃப் சிச்சுவேஷனை வச்சு நீங்கள் இதை விளங்கணும். தமிழால் நான் இந்த வார்த்தை சொல்கிறது தான் இங்கிலீஷால் இது வருது. பாடமாக படிக்க வேணும். இங்கிலீஷ்ன்றது ஒரு சப்ஜெக்ட்னு நினச்சி படிக்க வேணும். லைஃப் ஏண்டா இது லாங்குவேஜ். சிங்கள, தமிழ், அரபிக், இங்கிலீஷ் இதெல்லாம் லாங்குவேஜ். அப்போ வருஷ கணக்குக்கு இதில் படித்தது கொண்டு மீக்க இல்லாதது பாஷை. இதை பேசணும். வருஷ கணக்கு படித்ததுக்கு தான் இந்த பாஷை எப்போ தான் பழகி முடிகிறேன் நாங்கள். மற்றது வந்து பாடங்கள் சப்ஜெக்ட்ஸ், நாங்கள் மேத்ஸ், சயின்ஸ் அதுக்கு ஒரு சிலபஸ் இருக்குது. அது எந்த நாளும் புதுசாய் வந்து கொண்டே இருக்கும். பாஷையிலையும் வரும் புதிய சொற்கள், நிறைய வேர்ட்ஸ், வொக்கேபுலரி வர சான்ஸ் இருக்குது. ஆனால் கிராமர் ரூல்ஸ் காலத்துக்கு காலம் மாறி கேளாது. நேற்று நான் கடைக்கு சென்றேன். அப்போ இது என்ன கொஞ்சம் காலம் பேத்துட்டு செல்லு வேணுண்டு மாறிட்டேன்டா இல்லை, அப்படி நடக்கலாம். இலக்கணம் அந்த வியாக்கரணம் என்று சொல்கிற கிராமர் அது வந்து காலத்துக்கு காலம் மாறத்துக்கேலாம். சில பாஷையிலேருந்து சில லாங்குவேஜில் உள்ள விஷயங்கள் எடுபடுற விஷயங்கள் இருக்குது. சில லெட்டர்ஸ் இல்லாமல் போகிறது, சில லெட்டர்ஸ் உள்ளுக்கு வாரது, இப்படியெல்லாம் மீக்குது. ஆனால் அதில் அது இல்லாமல் பெரிய ஒரு மாற்றம், அப்படி ஒரு மாற்றம் இல்லை. அப்டேட், காலத்துக்கு காலம் புதிய விஷயங்கள் நாங்கள் டச்சில் ஈக்கணும். காலத்துக்கு காலம் புதிய விஷயங்கள் வந்து கொண்டே தான் ஈக்கும். அப்போ இந்த டச்சில் ஈக்கிற நேரம்
அப்போ அது எங்களுக்கு ஒட்டோ சரி வந்துடும். ஓகே, இப்போ செல்கிற மாதிரி பார்த்தா சரி, நான் இனி வெக்கப்படலை, அது அவங்களோட பிரச்சனையை விட்டுவிடத்து கேளும். ஓகே, அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, இனி எனக்கு வெக்கம்ன்றது இல்லை, இனி வேண்டியோண்டு இப்போ களை வச்சாச்சு. ஸ்விம்மிங் பண்ணோண்டு வேணுங்கன்னா தண்ணி குடிப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, ஒரு நாள் தாண்டிட்டு வந்தாலும் குத்தம் இல்லை. இப்போ வேண்டியோண்டு வாகனம் முட்டி ஆக்சிடெண்ட் ஆகினாலும் பிரச்சனை இல்லை. மோசமான வாயோண்டே. ஓகே, ஆக்சிடெண்ட் ஆகினாலும் பிரச்சனை இல்லை, வாகனத்தை போடத்தான் வேணும். இல்லை சைட் கண்ணாடி வைத்திரும், வாகனம் பழுதாயிரும், எனக்கு பழுதாயிரும் என்று நினச்சிருந்தாலும் ஒரு நாள் மேலே டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கொள்ள மேலாம் போகும், டிரைவிங் பழகத்துக்கும் மேலாம் போய்த்துரும். அப்போ நான் நினச்சிட்டு இது போதுமாய்க்கும் ஓடும் இல்லை, இனி நான் எந்த இங்கிலீஷை செய்யணும். அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு இப்போ இங்கிலீஷ் பேசுகிறதுக்குள்ள தடங்கள் வேண்டியோண்டு, இனி வேண்டியோண்டு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம்யூனிகேட். பேசுகிறது மட்டும்தான் என் நோக்கம், அது சரியோ பிள்ளையோ என்ன பிரச்சனை இல்லை. நீங்களே செல்லும் அந்த புரோக்கன் இங்கிலீஷ் உண்டு. இப்போ நான் ஒரு உங்களுக்கு விஷயத்தை சொல்கிறேன் எப்படின்னா, டுடே யூ நோ கம், யூ நோ கிளாஸ், ஐ நோ கிளாஸ், டுமாரோ கம், ஐ கொழும்பு கோ, ஐ ஒர்க் ஹாவ் கொழும்பு கோ, நோ கம் dear, you don't come, class won't be held tomorrow, so I have a work, I have to go to Colombo, so let's see day after tomorrow. இப்போ நான் 2 ஜாய் பேசிக்குது. யூ நோ கம், ஐ நோ கம், கிளாஸ் நோ ஹாவ், ஐ கொழும்பு கோ. அப்போ இந்த நான் செல்ல வந்த ஐடியா உங்களுக்கு விளங்கிட்டு, கிளாஸ் நோ ஹாவ், ஐ நோ கம்ன்றக்குள்ள உங்களுக்கு விளங்குது இது என்ன செல்ல வாருது. அப்போ அது உங்களுக்கு நல்லா விளங்கிட்டு. இப்போ இந்த 2லேயுமே இது ஓகே. டியர் டோன்ட் கம், ஐ ஹாவ் அ ஒர்க், ஐ ஹாவ் டு கோ டு கொலம்போ. அப்போ அது ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு விளங்குது. பரவாயில்லை, கொஞ்சம் 2வது பேசினது உண்டு. 2வது எந்த மிஸ்டேக்கும் மீக்கல. ஃபஸ்ட்டில் அந்த புரோக்கன் குணத்தவங்களையும் விளங்குது. ஏன்னா ஒரு ரோட்டோண்டு எங்களுக்கு கேட்டேன்னா கோ, கோ ஹாவ், மஸ்ஜித் ஹாவ், கோ செல்லவாவும் அப்படி தான் நிறைய வேர்ட்ஸ் தெரியாட்டி. அப்போ அது உங்களுக்கு நல்லாவே அப்செட்ன்றது விளங்கிட்டு. அப்போ இப்போ வெக்கம்ன்றது எங்களுக்கு இல்லை. ஓகே, இப்போ வெக்கம் இல்லை தலையில். இன்னமும் அந்த பயம் மீக்குமென்னா இந்த வீடியோ அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு வேறு வேலையொன்று பார்க்க வேண்டியதே. இவ்வளோ நேரம் கேட்குறேன்டா உங்களோட மைண்ட் செட் இப்போ கட்டாயம் நீங்கள் மாற்றியே ஆகணும். எனக்கு பேசுகிறது மட்டும்தான் நோக்கம், இங்கிலீஷில் செஞ்சு கொள்வது மட்டும்தான் நோக்கம். உங்களோட சூழலில் இருக்கிற அவ்வளோ பேரும் ஒளி ஹெல்ப்பாக தான் நிற்கும். நீங்கள் தான் நினச்சிட்டு அவர் சிரிக்கும் இவர் சிரிக்கும் அண்டு. இனி ட்ரை பண்ணி பாருங்க, யாரு சரி அப்படி சிரிக்குமான்னு. சிரிக்க மாட்டாங்க யாரும். நீங்கள் அதை அவங்க நினச்சாலும் நீங்கள் திருப்பி திருப்பி உங்களோட அந்த நீங்கள் போகிற அந்த வேலையே போனண்டா, ஓ இவங்கட இனி இவங்க இப்படித்தான், இவங்கள மாற்றலாம், இனி அதை விட பழக்கம் தானே இங்கிலீஷில் ஆரம்பிச்சிருந்தா அது சரி வந்துடும். அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனைக்கு உங்களோட மைண்டில் இவ்வளோ நாளும் இவ்வளோ கொடையை வச்சு கொண்டு இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் பாடம் தூக்கி போட்டுறணும். இன்றைக்கு எனக்கு இங்கிலீஷ் பேசுகிறது பற்றின எந்த பிரச்சனையும் இல்லை. வெக்கம்ன்றது என்கிட்ட அறவமே இல்லை. வெக்கம், பயம், நடுக்கம் எதுவும் இன்றைக்கு இல்லை. அப்போ இப்போ ஒரு பிரச்சனை வர பேசுகிற நேரம் வேர்ட் ஸ்டக் ஆகுது. இந்த ஃப்ளூவெண்ட் அடுத்தடுத்து வருது இல்லை. அதுக்கு என்ன செய்யணுமெண்டா நிறைய வேர்ட்ஸ் உங்கள்கிட்ட போதா. எனக்கு இப்போ முட்டானம் காய்ச்சணும். அப்போ எனக்கு என்ன தேவை? கட்டாயம் மீக்கணும் முட்டை, கிரி ಹೊದ್ದ, பித்தரை ಹೊದ್ದ. அப்போ அது இல்லாட்டி ஏலாம். அப்போ இங்கிலீஷ் கதைச்சோணுமெண்டா வேர்ட்ஸ் தேவை நிறைய வேர்ட்ஸ், வொக்காபுலரி. அப்போ வொக்காபுலரி ஆச்சுற நேரம் ஒரு புக் எடுத்து நிறைய வேர்ட்ஸ் எழுதணும். ஒரு நாளைக்கு 10 பாடமாக்குறதுக்கண்டி நிறைய வேர்ட்ஸ். சாத்தியமாக இது? நிறைய வேர்ட்ஸ் எழுதிக்கொள்கிறோம் நாங்கள். ஹயாத்துக்கும் கண்டு இல்லாத வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிறேன். நாங்கள் புக் கொண்டு வச்சுக்கிது டெய்லி 10 வேர்ட்ஸ் நாங்கள்
வேர்ட்ஸ் தேடித்தான் நீக்கியது. வேர்ட்ஸ் பாடமாக்குறது ஒரு நாளும் பாடமாக்கின செய்தியும் இல்லை. எழுதுறான் நான் இப்போ ஆசையோண்டு வந்து இனி நான் நினச்சிக்கொண்டேன் 10 வேர்ட்ஸ். அது அவசியம் இல்லை. நீங்கள் என்ன செய்யணும் என்றால், இவ்வளோ நாளும் தமிழில் நீங்கள் என்னத்தை கதைச்சது? பேசுகிற விஷயங்கள், அந்த பேசுகிற ஆட்கள், அந்த பேசுகிற மனுஷர், அந்த பேசுகிற வேர்ட்ஸ் கொஞ்சம் தமிழால் நீங்கள் எதை கதைச்சோ அதை தான் இங்கிலீஷ்லேயும் பேச தேவை. அப்போ டிஃப்ரெண்ட்டானது ஒன்று அவசியம் பண்றதில்ல. நீங்கள் ஒரு தாத்தா தம்பி நானா வீட்டுள்ள கேட்குறேன்னால் அவங்களோட பேச தேவைப்படுற அந்த விஷயங்கள் அது தமிழால் போலவே இங்கிலீஷால் தெரிஞ்சிக்கணும். கிச்சனுக்கு போனால் அதில் கேட்குற சாமனம் கேர்ள்ஸ் இல்லை பாய்ஸ் அவங்கள்ட்ட இருக்கிற எதுவோ மேல் மிஞ்சி நீங்கள் இந்த இங்கிலீஷை படித்தா போகிறோம், இந்த இங்கிலீஷ் ஓகே ஆகினா போகிறோம், மற்ற இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் தேடுறது வேறு கதை. அது இல்லாமல் உங்களுக்கு தேவை அன்றாடம் டே டு டே உங்களுக்கு தேவையான வேர்ட்ஸ், அந்த அவ்வளோ வேர்ட்ஸும் இங்கிலீஷால் தெரிஞ்சிக்கணும். அப்போ தான் அந்த ஸ்ட்ரக்கண்ட் இல்லாமல் ஃப்ளூவெண்ட்ன்றது எடுத்துக்கொள்ள வேண்டியது. இப்போ யார் சரி ரோட் ஒன்று கேட்டனால் எங்கே இது இருக்குதுண்டு கழுத்தறையால் வந்து கழுத்தறை ஸ்கூலுக்கு முன்னுக்கு பள்ளி திரும்பி வரணுமெண்டா கோ கழுத்தறை ஸ்கூல் ஹாவ் கோ கோ கோன்னு கையால் தான் காட்டவாகும் வேர்ட்ஸ் தெரியாட்டி. எங்களுக்கு நிறைய வொக்காபுலரி குறைச்சலண்டா கையால் காலால் நிறைய பேசுவோம். வேர்ட்ஸ் தெரியுமெண்டா கையை காலை அழகாக வச்சுக்கொண்டு வாயால் பேசலும். அப்போ என்ன நடக்கணுமெண்டா ஃபர்ஸ்ட் அப்போ இதுக்கு வந்து இப்போ நீங்கள் பெரியவங்க மெச்சுவர்ட் விளங்குறவங்க தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கும். அப்போ டீச்சர் ஒன்று பின்னால் இருந்து ஒரு 10 வார்த்தையை தந்து டிக்டேஷன் இல்லை பிள்ளையாயினா 1 5 அடி இப்படி தான் பழக்கணுமா? இல்லை நல்லா தெரியும் எனக்கு இந்த வேர்ட் தேவை, பெரிய பிரச்சனை புள்ளோல் எடுத்துக்கொண்டு வர என்னாண்டா டீச்சர் எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் எழுதுறதுக்கு கேளும் பேசுறதுக்கு வரல, ஸ்பெல்லிங் மிச்சம் கஷ்டம், அதுக்கு என்ன செய்யலும் ஸ்பெல்லிங் கஷ்டமாகிறதுக்கு? ஹவுஸ் ஸ்பெல்லிங் தெரிய எனக்கு ஓ போடுறதா HOR வரதாண்டு அதை அப்போ எங்களை சர்ச் பண்ணேன் நிறையா. அந்த பழைய காலத்தில்மா இல்லை எங்கள்கிட்ட கையில் மொபைல் இருக்குது, டிக்ஷனரிஸ் வேண்டிய மாதிரி எடுத்து தனக்கு தேவைக்கணும், தனக்கு தாபம் வரணும் தண்ணி குடிக்கிறதுக்கு. அப்போ உங்களுக்கு தேவை வந்திக்குது. இது வந்து ஒரு கிரேட் 5 பிள்ளைக்குண்டாலும் விளங்கத்துக்கு வேண்டியது. ஸ்பெல்லிங் தெரியாதா என்ன செய்து கேட்குது, அதோட தேவையான ஸ்பெல்லிங் எடுத்து நாங்கள் பாடம் ஆயிக்கொண்டு ஸ்கூல் ஸ்பெல்லிங் வருது இல்லை. அப்போ இது செல்ற காரம் ஒன்று புள்ள ஒரு கிளாஸுக்கு வந்து டீச்சர் எனக்கு கொஞ்சம் ஸ்பெல்லிங் கஷ்டம். அப்போ இப்போ பெரியவங்க ஒரு A-level போகிறோம் வரவங்க ஸ்பெல்லிங் கஷ்டம்ன்ற நேரம் டிக்டேஷன் கொடுத்து அடித்து டிக்டேஷன் பழக்கணும். இல்லை தனக்கு தேவை வரணும், எனக்கு இந்த வேர்ட் சரி, அப்போ நான் டெய்லி எனக்கு ஒரு ரூல்ஸ் நான் போட்டுக்கொள்கிறேன். எனக்கு ஒரு ரூல்ஸ் எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 வேர்ட்ஸ் அப்படி செஞ்சால் தான் உங்களை அறியாமல் ஒரு நாளைக்கு ஒரு 10 இல்லை குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 5 வேர்ட்ஸ், ஒரு நியூ வேர்ட்ஸ் 5 நியூ வேண்டா அந்த ஸ்டார்ட் பண்ணல உங்களோட லிவிங் பிளேஸில் இருந்து உங்களோட ஹால் லிவிங் ரூம் கிச்சன் பாத்ரூம் உங்களோட வீட்டுள்ளுக்கு உங்களோட வெளியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதுக்கெல்லாமே இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டிய ஒர்க் அது. தாத்தாவோட நம்மளால் கதைச்சிற நேரம் பேசுகிற விஷயங்கள் குறுகிய கொஞ்சம் விஷயங்கள் தான் பேசி பண்ணுறேன். அந்த வார்த்தைக்கு இங்கிலீஷ் வேர்டு என்ன இதை நீங்கள் தேடணும், அதை நீங்கள் நோட் பண்ணினா டே டு டே யூஸ். இல்லை நீங்கள் நிறைய வேர்ட்ஸ் எழுதி வச்சுக்கிது ஒரு நாளும் அதை தொடர்ந்து பார்க்குறதுக்கு டைமும் இல்லை, அது யூஸ் பண்ணுறதுக்கு இடமும் இல்லாட்டி அந்த வேர்டு உங்களோட இக்காது. ஆனால் நீங்கள் டே டு டே யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸ் இங்கிலீஷில் தெரியுமண்டா, அது உங்களோட வாய் வார்த்தையில் வெளியில் வருமண்டா, அது மறக்காது. அப்போ இங்கிலீஷ் பேசுகிற மைண்ட் ஓகே, இனி எவன் என்ன நினச்சாலும் அதேன்ற பிரச்சனை அல்ல, எனக்கு வேணும் என் இங்கிலீஷை சரி செய்ய இப்போ நான் பிழைச்சும் அது பிரச்சனை அல்ல. ஆனால் 2 வருஷத்துக்கு போகிறோம் நான் நல்லா கதைப்பேன், இதுதான் நோக்கம். இன்றைக்கு நான் பிகினர், ஆனால் நான் எக்ஸ்பர்ட்டாகத்தான் போகிறது. இந்த கற்பனை இந்த நேரம் நீங்கள் உங்களை பற்றின ஒரு ட்ரீம் காணணும், இது டார்கெட். இப்போ நான் இது போகிற போக்கு ஓகே, இது நான் ஸ்டார்ட் பண்ணிக்குது, நிறைய புலத்துக்கு சான்ஸ் இருக்குது, பிரச்சனை அல்ல. ஆனால் நான் ஒரு நாளைக்கு நல்லா
ஏதோ நான் சொல்கிறது இது இங்கிலீஷ் மட்டுமல்ல, அவ்வளோ விஷயத்துலையும் நீங்கள் எந்த விஷயத்தில் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு ஆசைப்படுறோ அந்த விஷயம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணணும். நல்ல மைண்டோட. அடுத்தவங்களை பற்றி நீங்கள் கெட்டதாக நினச்சவானு யாரும் உங்களுக்கு ஒன்றும் செல்ல போகிறதில்ல. உங்களுக்கு ஹெல்ப் ஆகிக்கிறவங்க தான் உங்களை ஷூவில் ஈக்கும். அப்போ நீங்கள் அதுக்குள்ளே ஸ்டெப் எடுக்கணும். அப்போ வேர்ட்ஸும் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போ அந்த ஸ்பெல்லிங் பிரச்சனை அதெல்லாம் உங்களுக்கு செய்ய வேண்டிய பிரச்சனை. லிஸ்னிங், காதை பழக்கிற விஷயம். அப்போ இதில் நிறைய விஷயம் மீக்கியது உங்களோட கையில். லிஸ்ன் அடுத்த வீட்டில் ஜான் அங்கிள், லீஸா எல்லாம் இல்லை, பக்கத்து வீட்டு ஆட்கள். அப்போ அப்படின்னு தானே எந்த ஃபோனும் அவசியம் இல்லை, கிராமர் படிக்க அவசியம் இல்லை, கிளாஸ் போக அவசியம் இல்லை. சூழல் லீஸா ஜான் அவங்களோட சேர்ந்து விளையாடுற நேரம் ஒட்டோ வந்துட சான்ஸ் இருக்குது. சான்ஸ் இல்லை, ஒட்டோ நீங்கள் பேசுவீங்க இங்கிலீஷால். ஆனால் இது இல்லை எங்கள்ட பக்கத்து வீட்டில் இருக்கிறாக்கள் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அல்ல, இங்கிலீஷ் நேட்டிவ் அல்ல, மதர் டங் தமிழ். அப்போ அந்த என்வாயன்மெண்ட் உங்களுக்கு அந்த தமிழ் நல்லா கேட்டு லிஸ்னிங் ஸ்பீக்கிங் ஒட்டோ வருது. அப்போ இந்த லிஸ்னிங் செஞ்சு கொள்வது கையில் உங்களோட கையில் தான் நிற்கிற உங்களோட மொபைல். நிறைய வீடியோஸ். இப்போ நீங்கள் இது வந்திக்கிறது அந்த இங்கிலீஷ் பிரச்சனை. உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கிற குறைகளை இல்லாமல் ஆக்கிக்கொள்ளத்தான் நீங்கள் வந்திக்கிறது. அப்போ நீங்கள் கட்டாயம் எப்படியும் எந்த யார் புள்ளோலா இல்லை பெரியவங்க அடல்ட் ஆகி கேட்டும் ஃபோனோட ஈக்கிற காலம் கூட அவங்களுக்கு. அப்போ அந்த ஈக்கிற நேரம் நீங்கள் அதை உங்களோட லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்றதுக்கு எடுக்கிறேன்டா நீங்கள் அந்த உங்களோட என்வாயன்மெண்ட்டை மாற்றிக்கொள்ளணும். லிசன் டு இங்கிலீஷ். கேட்குற அவ்வளோ விஷயமும். நியூஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, இங்கிலீஷ் நியூஸ். குக்கரி இன்ட்ரெஸ்ட்டா, குக்கரி. அப்போ ரெசிபி வீடியோஸ். ட்ராவலிங் இன்ட்ரெஸ்ட்டாக ட்ராவலிங் வீடியோஸ் எல்லாம் விலாக் ஆகிக்கட்டும், எது சரி இங்கிலீஷில் உள்ளது. அதுவும் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், அமெரிக்கன், லண்டன், அது பார்க்குறது ஓகே. இந்த மாதிரி நல்ல இங்கிலீஷ், குட் இங்கிலீஷ் பேசுகிறவங்கட டெட் டாக்ஸ், நிறைய நல்ல ஒவ்வொரு ஸ்பீச், நிறைய விலங்கும் விலமங்கமாமிச்சும் பிரச்சனை இல்லை. இதை கேட்டு நான் நினைக்கிறேன் இந்த ஆடியோ பார்க்குற அவ்வளோ பேருக்கும் நான் சொல்கிறது என்னாண்டு விளங்காது. என்னமோ இங்கிலீஷ் 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 ஆண்டு அறவருக்கு கத்திக்குதுண்டு ஒருத்தர் பிடிச்சிக்கொள்ளும். ஒரு 20 பேர் இந்த ஆடியோவை கேட்டால் ஒரு 2 பேருக்கு விளங்கும் இது என்னாண்டு. எனக்கு 20 பேருக்கும் பாசிட்டிவாக போகிற அளவுக்கு செய்ய கஷ்டம். ஏன்னா நானும் மேஜிக்காரனல்ல, செல்வது எல்லாருக்கும் விளங்காது. இதில் நெகட்டிவ் அது ஒரு கூட்டம். இப்போ நான் பேசுகிறதுல நெகட்டிவ் பாசிட்டிவ் எடுக்கிற ஒரு கூட்டம் மீக்கும். இனை வந்திக்குதும் எனக்கு மார்க்ஸ் போடுறதுக்கு இவ பேசுகிற நல்லா இல்லை, இவ பேசுகிறதுல அங்கே கொஞ்சம் சரி வந்திக்கணும், இல்லை இதில் கொஞ்சம் மாற்றம் வந்திக்கணும். ஏன்னா மனுஷன் டைப் அப்படின்னா 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை, 5 மாதிரி. இதை பார்க்க வரும், இந்த ஆடியோவை கேட்க வரும் நீங்கள். நான் நினச்சிரு இங்கிலீஷில் ஆர்வம் உள்ள ஒருத்தர் தான் இந்த வீடியோ கேட்கணும், இவ்வளோ நேற்றுக்கு கேட்குறேன்டால் எப்படி எங்கள் இங்கிலீஷை செஞ்சு கொள்ளையிலும் பார்ப்போம். இன்றைக்கு சரி என் மைண்ட் செட் மாறுமான்னு சொல்லி அந்த ஒரு தோட்டில் தான் நீங்கள் இந்த ஆடியோவை கேட்குறதா இருக்கணும். இவ்வளோ தூரம் மிச்ச நேரம் இப்போ பேசுகிற இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்டா அந்த இங்கிலீஷில் தேவை உள்ள ஒருத்தர் தான் கேட்டுக்கொண்டிருக்கும். எனக்கு மார்க்ஸ் போட என்ன பார்க்க வந்த ஒருத்தராயிக்க சான்ஸ் இல்லை. அப்படியும் மீக்குது இவ பேசுகிற பாஸ் எப்படி எனக்கு மார்க்ஸ் போடுறதுக்கு இப்படி எல்லாம் மீக்கிற நேரம். அப்போ நான் இதே சொல்கிறதுனால எனக்கு தெரியும் இது ஒரு 100 பேர் பார்த்தா 100 பேரில் ஒரு 10 பேருக்கு தான் இது போகும். செல்லத்தோடே ஒரு பேச்சிலே ஆட்களை மாற்றலும் என்றால் இந்த உலகம் அவ்வளோ நல்லா ஈக்கும். ஆனால் தப்பு செய்கிற மனுஷர் ஈக்கவே ஈக்காது. அவ்வளோ நல்ல விஷயங்கள் போதிக்கப்பட்டு ஒரு சடனில் ஆள் மாற்றலும், ஒரு மைண்ட் செட் மாற்றலும் என்றால் இந்த உலகம் அவ்வளோ அழகாயிக்கும். எந்த கெட்ட விஷயங்களும் நடக்காது, பசுந்தானதுண்டாயிக்கும். இல்லை அப்படி சான்ஸ் இல்லை. திருப்பியும் என்ன செல்றதுண்டா ஒரு சிலருக்கு நான் இது என்ன செல்ல வாரேன்னு விளங்கும், இன்னொருத்தருக்கு இவட பேச்சை நான் கேட்டுக்கொண்டிக்கவா
அவர் கணக்காக கத்தி கத்திக்கி என்று சொல்லி பேசிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுராய்க்கும். அது எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த 2 பேருக்கும் தேவை உள்ள 2 பேருக்கும் கடைசி வரைக்கும் கேட்டுட்டு ஒரு லைஃப்பில் மாற்றத்தை கொண்டு வரணும், லாங்குவேஜ் ரீதியாக மாற்றத்தை கொண்டு வரணுமென்ற அந்த 2 பேருக்கும் எந்த விஷயம் போனால் போதும். நான் நினச்சிடல இது மில்லியன் கணக்கு பார்த்து அவ்வளோ பேரும் சரி அந்த எந்த தோட்டும் இல்லை. ஒரு 10 பேர் பிரச்சனை இல்லை, ஒரு 2 பேர் அவங்க மாறி இல்லை இனி நான் இங்கிலீஷ் படித்த தொடங்கிட்டு செல்ஃப் ஸ்டடி. இங்கிலீஷில் இருக்கிற மெயின் செல்ஃப் ஸ்டடி. உங்களுக்கு தேவைக்குதா நீங்கள் தான் செய்யணும். நீங்கள் வாகனத்தை கையில் எடுத்தால் உங்களுக்கு லேர்னர்ஸ் போ அவசியம் இல்லை. நீங்கள் கம்ப்யூட்டரை கையில் எடுத்தால் உங்களுக்கு கைடு இல்லை. நீங்கள் அதுள்ளுக்கே பெய்து வர மிஸ்டேக் எல்லாம் பழகி நீங்கள் பழகிறது கேளும். எவ்வளோ செல்ஃப் லேர்னர்ஸ் ஈக்கோண்டியது தேவை மட்டும், தனக்குன்னு அந்த தேவை மட்டும் வரணும். தேவை மட்டும் வந்தால் உங்களுக்கு கேளும் உங்களைய செதுக்கிக்கொள்ள. நீங்கள் தான் உங்களை செய்யணும், வேறு ஒருத்தருக்கு மேலே உங்களை செய்ய. நீங்கள் இந்த அமைப்பு அப்போ நிறைய வாய்ப்பிக்குது. அந்த காலத்தில் இல்லாத நிறைய வாய்ப்பிக்குது. இப்போ இதை பற்றி நான் உங்களுக்கு தேடத்துக்கு, உங்களுக்கு ஒன்றும் இங்கிலீஷை சரி செய்கிறதுக்கா அதுக்குள்ள வழி நிறைய டிப்ஸ் எல்லாம் தரவங்க இருக்குது, நிறைய ட்ரிக்ஸ். இதெல்லாம் செஞ்சாலும் உங்களுக்கு செய்ய இயலும். அப்போ ஃபர்ஸ்ட் மைண்ட் செட், எவன் என்ன நினச்சாலும் அது ஏண்ட பிரச்சனை இல்லை, அது அவங்களோட பிரச்சனைன்னு நீங்கள் விட்டுடணும். இண்டல இருந்து நினச்சி ஒன்று என்று சொல்கிறவங்க 1, திங்கள் என்று சொன்னவங்க மண்டே, கத்தி என்று சொன்னவங்க நைஃப். இது இல்லாட்டி நீங்கள் எப்படி பேச போகிறது? இதை நினச்சி நீங்கள் மாற்றாட்டி புக்ஸில் உங்களோட நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் புக்குக்கு மட்டும் ஈக்கும். நீங்கள் நைஃப் வந்து சொல்கிற நேரம் அடுத்தவ உண்மையிலே உங்களை டிஃப்ரெண்ட்டாக பார்க்க சான்ஸ் ஈக்குது. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாளும் கத்தி என்ற நைஃபை கொஞ்சம் தாங்களே, டிஃப்ரெண்ட் தான், டிஃப்ரெண்ட்டாக பார்க்க சான்ஸ் ஈக்குது. நான் அவளுக்கும் தெரியும், நீங்கள் கத்தி என்று பேசினால் நீங்கள் சவுக்காரம் சென்னவங்க ஷோ பண்ணுற நேரம் டிஃப்ரெண்ட் தான், பிரச்சனை இல்லை. அதில் அவங்க அப்படி கிண்டல் பண்ணினாலும் உங்களுக்கு என்ன, அது பிரச்சனையே இல்லை. இனி அவசியம் இல்லை இதை பற்றி சொல்கிறதுக்கு. மைண்ட் செட் ஓகே, எனக்கு ஒன்றும் பேசுகிறதுக்கு பிழைச்சி எனக்கு இந்த எத்தனை செய்தி பிரச்சனை இல்லை. இன்னும் 2 வருஷம், இன்னும் 5 வருஷத்துக்கு போகிறோம் என்ன டார்கெட் அது. அப்போ எனக்கு இந்த துள்ள பிரச்சனையே இல்லை. அப்போ நிறைய வேர்ட்ஸ் தேவை, அதையும் தேட தொடங்கியாச்சு. அப்போ லிஸ்னிங் அதுக்குள்ளதும். இப்போ நீங்கள் என்ன நாடி வந்தது உங்களோட இங்கிலீஷை சரி செய்யணும், இங்கிலீஷ் நோய்க்கு மருந்து தரத்துக்கு. உங்களோட இங்கிலீஷ் நோய் குணம் பண்ணிக்கொள்ளத்தானே என்கிட்ட வந்தது. அப்போ நான் என்ன செய்யணும் என்றால் அதுக்குள்ளே மருந்து தரணும். அப்போ நோய் அவசரமாக ஷோமாக்கணும். இப்போ கிழமைக்கு ஒரு மருந்து குடித்தா போதும், கொஞ்சம் நல்லா ஷோமாயிட்டு ஒரு அளவுக்கு ஷோமாயின நோய்க்கு உங்களுக்கு ஒன்றும் அவசரமாக ரிக்கவரி ஆகிறதுக்கு. அப்போ நீங்கள் வெள்ளனை அந்தி பகலண்டு 3 நேரம் மருந்து எடுக்கணும். மருந்தாய் பொறுத்தருக்கு ஒருத்துக்கு இது எந்த ஃபார்மசியில் எடுக்க சொல்லி இந்த இங்கிலீஷ் மருந்து அது நடுவில் ஹேட்டொத்துரு தான் அப்படியாகும். ஸ்டார்டில் இது கேட்குறவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. நான் சொல்கிறது என்னாண்டு விளங்கிக்கும். மறந்து என்று நான் சொல்கிறது லிஸ்னிங். ஒரு கிராமர்ன்றது ஒரு டீச்சர்ட கைடோடு உங்களுக்கு படிக்கலும். இந்த விஷயம் இப்படி வரும், இது இப்படி என்றது ஒரு கைட். அது இல்லாமல் நீங்கள் பேசுறதுக்கு வைக்கம் வாயை திறந்தண்டா நீங்கள் லைஃப் முழுக்க கிளாஸ் பேய்த்தே தான் நீக்கவாகும். ஒரு நாளும் உங்களோட இங்கிலீஷ் சரி வராது. டீச்சர் பேசும், நீங்கள் நாடி போகிறது டீச்சர் இங்கிலீஷில் ஹதைக்கணும், டீச்சர் இங்கிலீஷில் பேசும் நல்லா, ஆனால் நீங்கள் ஹதிச்சாது. உங்களுக்கு இங்கிலீஷ் பேசணுமா, வாயை திறக்கணும். நீங்கள் டீச்சர் எப்படி உங்களை இங்கிலீஷ் பேச வைக்கிறது? அவக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரையிலும். இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் நடக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லணும்னு அவக்கு ஐடியாஸ் தரையிலும். ஆனால் அதை செய்யோடைய கடமை உங்களோட நீங்கள் தான் உங்களை செஞ்சுக்கொள்ளணும். டீச்சர் ஒன்றுக்கு என்ன கூட கைட் பண்ண, இந்த விஷயம் செய்யணும், இப்படி எல்லாம் செய்யணும், இது செஞ்சால் உங்களுக்கு ஓகே ஆகும்.
அதில் அவட கையால் நடக்கிறதுக்கு பாடங்களாக அதை சொல்லித்தரும். அப்போ நீங்கள் அதை ஃபுல்லாக எடுத்து நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணணும். டீச்சர் 50% ஒர்க் பண்ணால் நீங்கள் 75% நீங்கள் ஒர்க் பண்ணணும். டீச்சர் 100% ஒர்க் பண்ணுது, நீங்கள் 25% பண்ணால் உங்கள்கிட்ட வராது. அப்போ முழுக்க டீச்சரும் நீங்களும் 2 பேரும் சேர்ந்த ஒரு விஷயத்தை, அவள் தார விஷயத்தை நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கொள்கிறவங்களுக்கு, அப்போ அந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட அது வரும். அப்போ இவ்வளோ நேரம் நான் சென்னத்துலேயும் புரோஷனம் இல்லாமல் போய்த்துரும். இன்னமும் உங்களோட மைண்ட் செட் நீங்கள் செஞ்சு கொள்ளாமல் இருந்தா ஓகே. இப்போ லிஸ்னிங் மறந்து எடுங்கொண்டது எப்படின்னா, விலன் எலிமினத்தோடு உங்களுக்கு ஒரு டைம் ஒன்று இருந்தேன்டா லிசன் டு இங்கிலீஷ் எது சரியுண்டு பார்க்குற ஷார்ட்ஸ் ஒன்றாகி கேளும். இனி நீங்கள் அந்த டெமிழால் சிங்களலையோ எப்படி பார்க்குறது ஒண்டிதான் அதை விட்டுட்டு இங்கிலீஷால் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. அதில் நீங்கள் உங்களோட துறை ஏதோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுவோ அது இனி இங்கிலீஷால் பார்க்கணும். விளங்கலையோ நிறைய வேர்ட்ஸ் வரும் தெரியாது. அதெல்லாம் அந்தந்த சடன் சர்ச் பண்ணி பார்க்க போகிற நேரம் கொஞ்ச நாளையில் உங்களுக்கு இந்த வேலை வெறுத்துரும். விளங்கலையோ இப்போ இது கேட்டு நடக்கிறவங்களுக்கிட்டால உண்மையிலே சக்ஸஸ் கொண்டு வர சான்ஸ் இருக்குது. அப்போ கட்டாயம் நீங்கள் போடணும். உங்களுக்கு இதனால் நடந்தது ஒரு கமெண்ட் ஒன்று நான் அறிஞ்சிக்கொள்கிறதுக்கு, உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி. உண்மையிலே நான் செல்லத்தால் என்ன சரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆயினண்டால் தொடர்ச்சி ஆகிக்கணும். நானும் இன்ஷால்லா உங்களுக்கு இதில் லெசன் எல்லாம் போட்டு என்ன எந்த சைடால் உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதுக்கு, உங்களே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன நடக்கணுமோ நான் அதை இன்ஷால்லா செஞ்சு கொண்டே இருக்கிறேன். உங்களுக்கு எப்படி ட்ரிக்ஸ் எல்லாம் டிப்ஸ் எல்லாம் தரணுமோ, இல்லை இங்கிலீஷ் படித்து தர வேண்டியது கிராமராக ஆகிக்கட்டும், ஸ்போக்கன் ப்ராக்டிசஸ் ஆகிக்கட்டும், நான் அதை செய்ய வேண்டிய விஷயங்கள் நான் செஞ்சு தரேன். உங்களோட கையால் நடக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்றது பிரச்சனை உண்டல்ல, அது உங்களால் சரி செய்யலும். லிஸ்னிங் உங்களோட சூழலை மாற்றிக்கொள்வது உங்களால் செய்ய வேண்டியது. அப்போ ஒரு காலையில் 7 மணி அவங்களோட டைமிங்கை பொறுத்து ஒரு வீடியோ, நைட் தூங்குகிற நேரம் ஃபோனெல்லாம் பார்த்துட்டு தூங்குறது நல்லதல்ல. ஏதோ உங்களோட டைம் எப்படி இந்த இங்கிலீஷு குடிக்கலுமோ குறைஞ்சது ஒரு 1 hour ஃபுல் டேயில் 24 hours உங்களுக்கு ஏதோ ஒரு 1-2 hours கொடுத்துக்கொள்ளையில வேண்டாம். குயிக்காக செய்கிறேன்னா நிறைய இங்கிலீஷுக்கு மாறணும். அப்படி நீங்கள் நிறைய இந்த இங்கிலீஷுக்கு டைம் கொடுக்குற நேரம் உங்கள்கிட்ட வரும். நாங்கள் எதுக்கு மிச்சம் ஆசைப்படுறோம் அது எங்களோட வரும். நீங்கள் எதை ஆசைப்பட்டு நீங்கள் கேட்குறோ அது உங்கள்கிட்ட வரும். அப்போ நீங்கள் எந்த விஷயத்தை மிச்சம் விருப்பமாக செய்கிறோ அந்த விஷயம் உங்களோட வந்துடும் கட்டாயம். அப்போ நீங்கள் இப்போ இந்த ஒரு 6 month முழுக்கம் நான் பார்ப்போம் இதை செஞ்சு கட்டாயம் வர சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டை மாற்றி ஏலும் இது டைம் இந்த கைடோடு நாங்கள் போகும்போது நீங்கள் நினச்சேன்டா ஹெல்ப் பண்ணதுக்கு நான் ஈக்கிறேன், நான் சொல்லித்தரேன் என்னென்ன நடக்கணுமன்றத. ஆனால் உங்களோட கையால் நான் 50% ஒர்க் பண்ணினா நீங்கள் 100% எஃபர்ட் போடணும். அப்போ நான் 100% என்னத்தை தந்தால் நீங்கள் 100% போட்டால் பெரிய அளவில் ரீச் ஆகும். பெரிய அளவில் நல்ல ஒரு நிலைமை வந்துடும். நான் என்னால் நடக்க வேண்டிய 50% இல்லை 100% நான் தரேன். இங்கிலீஷில் உங்களோட முன்னேற்றத்துக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன். அப்போ நீங்கள் அதை 25, 75, 50% வராமல் ஃபுல் உங்களோட சைட்லேருந்தும் எனக்கு வேணும். அப்போ பெரிய ஒரு பயணம் எங்களுக்கு போகணும். இது உங்களுக்கு எந்த சப்ஜெக்டாக இருந்தனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எஃபர்ட் போடணும். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, நாங்கள் எதுக்கு முயற்சி செய்கிறோம், நாங்கள் ஒன்றுக்கு முயற்சி எடுத்தால் அல்லாஹ் ஒரு நாளும் அதை தராமிக்க மாட்டான். நாங்கள் எதுக்கு ஒரு முயற்சி ஒன்று எடுத்தால். ஆனால் நாங்கள் நுணுக்கம் இல்லாமல் அந்த நுனிப்புள் மேயிற மாதிரி மேலால் இருந்தால் அந்த விஷயம் எங்களுக்கு அப்படி இப்படி தான் நீக்கும்.
நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை டீப்பாக போகிறோம் அந்த அளவுக்கு டீப்பாக உங்கள்கிட்ட வந்துடும். ஒரு அளவுக்கு என்னமாலும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்கிக்கும். படிச்சுறது கஷ்டமல்ல, நாங்கள் படித்த மெத்தட் இல்லை. அப்போ இது நீங்களே நினச்சி உங்களை மாற்றினாலே தவிர உங்களோட இங்கிலீஷ் நீங்கள் நினச்சிற லாங்குவேஜ் உங்களுக்கு செஞ்சு கொள்ளையெல்லாம் போய்த்துரும். அப்போ நீங்களே நினச்சி இனி எந்த பிரச்சனையும் இல்லை, நானாக மாறி தேவையான விஷயங்களை நான் எனக்குள்ளே எடுத்துக்கொள்கிறேன்னு நீங்கள் இருந்தால் லேசாயிக்கும் இந்த இங்கிலீஷ் படிச்சுறது. பாடம் கழிக்கிறது சரி குறைச்சல். நீங்கள் விளங்கோடிய பேசிக்கான லெசன்ஸ் கொஞ்சம் மிக்குது, அது கிளியர் எடுத்தால் திருப்பி 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 ஒரே பாடத்தை தான் செய்யறதுக்கு ஈக்கியது. அப்போ இது வருஷ கணக்கு. இப்போ நான் இங்கிலீஷ் பாடம்னு எடுத்தால் நாங்கள் 1 to 5 ப்ரைமரி செக்ஷன் உண்டு, ஒரு 6 to 11 6 to A லெவல், ஒரு எத்தனையோ இயர்ஸாக நாங்கள் 13 இயர்ஸாக படித்து கொண்டு வர பாடம். ஆனாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஒரு மை செல்ஃப் பெருசாக தேவையில்லை. உங்களை பற்றின ஒரு செய்தியை இங்கிலீஷால் செல்லும் கொண்டால் ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு கிளாஸ் ரூம் உண்டுல பயம் என்னமோ கொண்டு மாதிரி நெஞ்செல்லாம் சரி ஒரு கஷ்டம். அப்போ இப்படி நடக்க தேவையில்லை. இது நீங்கள் பழக்கப்பட்டிருந்தால் அப்போ இதுக்கு என்ன செய்ய இயலும்? எதுவும் அவசியம் இல்லை. நாங்கள் சூழலாம் மாறிட்டோன்னா நாங்கள் இந்த புக் கொண்டு எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் வளர்ந்தொத்தர் பெரியொத்தர் இங்கிலீஷ் பேசுகிற மனுஷர் எங்களுக்கு இல்லை, சூழல் எங்களுக்கு இல்லை. அப்போ நாங்கள் கட்டாயம் ஒரு கிளாஸ் ஒன்று போய்த்து படித்தத்தானே ஆகுது. அப்போ நாங்கள் ஒரு கிளாஸ் ஒன்றானே கைடு ஒன்று எடுத்து படித்தோணும். அப்போ அங்கே எங்களுக்கு ஒரு கிராமர்ன்ற ஒரு செக்ஷன் வரும், அதை தான் கிளாஸில் படிச்சுத்தாரு. அப்போ இந்த கிராமரை படிச்சுருந்தால் ஓகேவா இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு? இல்லை, கிராமர்ன்னு சொல்கிறது பாஷையை நான் ஒரு குட் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு. அந்த கிராமர் மட்டும் படித்ததுக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கே இல்லை, இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு பழக்கம் வேணும். கிராமர் தெரிஞ்சிக்கிற எல்லாருக்கும் பேசுறதுக்கு ஏழுமண்டு இல்லை. ஏன்னா அவங்களோட அந்த கிராமரை யோசிக்கிறதுனால இன்றைக்கி வரணும், நான் நேற்று நின்று லைவ் வாஸ் அட் த பார்க், நான் நாளைக்கு இப்போ ஐ வில் பி, இதே நினச்சி இது ஆமிஷா வருமா, ஹேஸ் வருமா, இது கண்டினியூவஸ் லெசன். நான் இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் ஈட்டிங், இல்லை நான் நேற்று செஞ்சு கொண்டிருந்தேன் ஐ வாஸ் ஈட்டிங். இப்படி பாசையை நினச்சிருந்தால் முன்னாளிக்கிறவன் பேச்சை கேட்டு கொண்டிக்க மாட்டான். சடன் திடீர்னு சொல்லி எந்த இப்போ நாங்கள் டைமில் ஒரு விஷயம் பேசுகிறேன்டா, இப்போ ஒருத்தரோட பேசி கொண்டிருக்கும், புதிய ஒருத்தர் வந்தனால் அவருக்கு தேவையான விஷயம் இப்படி சடனாக மாறிக்கும், சேனல் மாறுற மாதிரி. அப்போ இந்த இங்கிலீஷில் இது செய்கிறேன்டா பழக்கம், ப்ராக்டிஸ் இல்லாமல் வேறு ஒன்றும் செய்ய கஷ்டம். நீங்கள் எந்த அளவுக்கு இதுக்கு டைம் கொடுக்குறோ, எந்த அளவுக்கு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அந்த அளவு உங்கள்கிட்ட வரும். அப்போ கிராமர்ன்றது ஒரு டூல் உண்டு, அது மெயின். அது இங்கிலீஷ்ட ஹார்ட். அதை நீங்கள் சரியான அமைப்பில் படிச்சுக்கொள்ளணும். இது இப்படி தான் இந்த சென்டென்ஸ் அமைப்பு வாரன்னு தெரியாட்டி உங்களுக்கு பேசுகிறது கஷ்டம். அதை படித்து போட்டுட்டு அதை எங்கே யூஸ் பண்ணணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். அப்போ இது சரியாக செய்கிற நேரம் அந்த இங்கிலீஷ்ன்றது கஷ்டம் வண்டிக்காது. அப்போ நான் என்ன செய்கிறேன்டா, உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு பாடத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது டெமிலால். சிங்கள மீடியம் பிள்ளைண்டா சிங்கள ஏதோ அவங்களோட அந்த பாஷை. அப்போ நான் இங்கிலீஷாலேயே பாடத்தை விளங்கி கொண்டு போனால் இங்கிலீஷால் விளங்கத்து ஒருத்தர் இங்கிலீஷால் விளங்குற மைண்ட்ஸ் ஆகும். இங்கிலீஷால் விளங்கத்துக்கு எடுக்கலுமானால் அவங்களுக்கு ஏலும் இங்கிலீஷ். அப்போ நாங்கள் இந்த இங்கிலீஷ் இப்போ ஒரு கிரேட் 3லேருந்தே ஒரு ஸ்கூலில் புக் கொண்டு வரேன் எங்களுக்கு. அப்போ ஒரு பேராகிராஃபை ரீட் பண்ணி போட்டு ஆன்சர் பண்ணேன். பேராகிராஃபை ரீட் பண்ணதுக்கு ஏண்டி ஒருத்தருக்கு அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணதுக்கு ஏண்டியது இங்கிலீஷ் 7 மாணவருக்கு. அப்போ இது என்ன நடக்கிறது? இப்போ நான் ஒரு கிரேட் 6ல் எடுத்துக்கொண்டால் ஒரு புக் கொண்டு ரீட் பண்ணி போட்டு அதில் ஆன்சர் பண்ணணும். அப்போ இது நடக்கிறது என்னென்னா கிளாஸ் உள்ளுக்கு ஒரு 40, 35
இந்த மாதிரி புள்ளோல் கொஞ்சம் மீக்குது. அப்போ அந்த டீச்சர் அந்த டைம் உள்ளுக்கு அந்த பாடத்தை ரீட் பண்ணி உள்ள நியூ வேர்ட்ஸை படித்து தந்து இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும். அப்போ உண்மையிலே நடக்கிறது என்னாண்டா, அந்த இங்கிலீஷ் ஏழுமண்டு கொஞ்சம் நல்லா தெரியும், ஃபேமிலி பேக்ரவுண்டில் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, இங்கிலீஷ் கிளாஸ் உள்ளுக்கு நல்லா கொஞ்சம் ஏண்டிய பிள்ளைகள் அதுக்கு ஆன்சர் பண்ணி அப்படியே அந்த புக் பின்னுக்கும் போய்த்து அந்த ஈக்கிற ஆன்சரை காப்பி பண்ணி எழுதி இப்படி கிளாஸ் உள்ளுக்கு நடக்கும். இங்கிலீஷ் புக் உண்டு. நாங்கள் அந்த கொட்டு வாய்க்கிறது ஒரு புக் உண்டுக்கு எங்களுக்கு தரப்பட்டிக்கு அந்த புக்கை செய்கிறதுக்கு தான் உம்மாக்கு சொல்லி கொடுக்க விளங்குது இல்லை. உம்மா கிளாஸ் ஒன்று தூக்கி போட்டாலும் அந்த டீச்சரும் அந்த கிரேடுக்குள்ள மாதிரி ஒரு புக் உண்டு. இப்படித்தான் நாங்கள் பழகிக்குது. அப்போ அந்த 13 இயர்ஸாக நாங்கள் செஞ்சு கொண்டு வர்றது ஒரு புக் கொண்டு அந்த புக்குள்ளுக்கு படித்து அதைத்தான் நாங்கள் செய்கிறது. அப்போ அது செய்கிறது ஆரண்டால் ஏண்டிய புள்ளோல் அதுக்கு ஆன்சர் பண்ணும். அதுக்கு பிறகு அதுக்கு ரைட் போட்டால் பிறகு அந்த புக்கை நாங்கள் எடுத்து ஆன்சர் எழுதி கொண்டு டீச்சரை காட்டி நாங்கள் ரைட் போட்டுக்கொள்ளியது. இது 13 வருஷமாக இந்த விஷயம் நடந்துட்டு எக்ஸாம் பேப்பரை கையில் எடுத்தால் அந்த புக்லேருந்து ஒன்றும் மீக்கல்ல. அந்த புக்லேருந்து வரவங்களுக்கு தெரியும் கிராமர் மட்டும் வரும். ஆனால் அந்த புக்கில் இருக்கிற லெசனோ எதுவும் உங்களுக்கு வரல. பாடம் கொஞ்சம் மீக்குது. கிரேட் 6 தொடங்கி ஒரு 11 இயர்ஸாக போகிற லெசன்ஸ் கொஞ்சம் மீக்குது. சில பாடம் ஸ்டார்ட் ஆகிறது வந்து கிரேட் 10 ஆனால் கிரேட் 7 பேப்பரில் அதை பற்றின கொஷின்ஸ் ஈக்குது. அப்போ நீ கிரேட் 10 பாடத்தை படிச்சிருந்தா கிரேட் 7 புள்ள எப்படி ஆன்சர் பண்ணும்? இனி இங்கிலீஷ் கஷ்டம். 6 விட்டு போட்டாச்சு. 7 ஒரு கிரேட் 5 85 மார்க்ஸ் எடுத்த புள்ள கிரேட் 6 வர நேரம் 70. அப்போ உண்மை சொல்கிறோம் கொஞ்சம் கஷ்டமாயிட்டு. இப்போ புள்ள பெரிய கிரேடு 70, அப்புறம் கிரேட் 7 ஆக்குள்ள அது ஒரு 65, அப்படி கிரேட் 10 போகிற நேரம் 40க்கு வந்து நிற்கும். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டா போதும்ண்டு அந்த அந்த நீங்கள் படித்த மெத்தட் நீங்கள் இங்கிலீஷ் படிச்சிட இந்த மெத்தட் ஒரு புக் கொண்ட வச்சு அந்த புக்குக்கு நாங்கள் அந்த படிச்சிட மெத்தட் பிள்ளை. இங்கிலீஷ் தெரிஞ்சாம் பிறகு கம்ப்ரிஹென்ஷன் கட்டாயம். ஒரு பேராகிராஃபை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணதுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு மனுஷனுக்கு ஒன்றுமே தெரியாத எப்படி அந்த பேராகிராஃப் உண்டு அந்த கிராமர் அண்டியத்தை நாங்கள் படித்தோணும். அப்போ முழுக்க பேப்பருக்கு வாரது எஸ்ஏ ரைட்டிங், நோட் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், பாராகிராஃப், ரைட்டிங் சைட் செல்லத்துக்கு ஈக்கிறது அந்த விஷயங்களை. அப்போ நீங்கள் சொல்கிற அதெல்லாம் கஷ்டம்தான். நீங்கள் கிராமர் படிச்சு இல்லாட்டி வாக்கியம் அமைச்ச கஷ்டம்தான். அப்போ மார்க்ஸ் எடுக்கிற எப்படி நீங்கள் அது அங்காலையும் இங்காலையும் நோண்டி பேப்பர் முழுக்க கொஞ்சம் ஒவ்வொரு இடத்தால நோண்டி அப்படி தான் மார்க்ஸ் எடுக்கிறது. அது இல்லாமல் ரிட்டன் சைடெல்லாம் பெரிய பிரச்சனை. எப்படி சரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு சரி செய்யலும் டீச்சர். ஆனால் அந்த எஸ்ஏ ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங் இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு ஹார்ட். அது ஹார்ட். கிராமர் தெரியாதவங்களுக்கு அதெல்லாம் ஹார்ட் தான். அப்போ கிரேட் 10 ஒரு புள்ள வரும் டீச்சர் அவசரமாக எனக்கு எக்ஸாம் வருது, எனக்கு இதெல்லாம் படித்து வேணும், அப்படி செய்கிறது கஷ்டம். ஏன்னா நீங்கள் இதில் பேசிக்கை சரியாக விளங்கணும். கிரேட் 6 பேசிக் ஸ்டார்ட் ஆகுமண்டா. கிரேட் 6 உங்களுக்கு படிக்கிற ஆர்வம் இல்லை, கிரேட் 9 ஆர்வம் வருமண்டா. படிச்சுறது கஷ்டம். ஏன்னா 6, 7, 8 ஒன்றும் இல்லாமல் உங்களுக்கு 9 படித்த கஷ்டம். அப்போ அந்த பேசிக்ன்ற விஷயம் நீங்கள் சரியாக பிடிப்பட்டால் அப்போ ஒரு அட்வான்ஸ் இங்கிலீஷ்ன்றது பெரிய கஷ்டம் இல்லை. ஏன்னா இந்த பேஸில் வச்சு தான் மற்ற எல்லாம் அமைகிறது. அப்போ திடீரென்று கிரேட் 10 ஒரு பிள்ளைக்கு படித்தோணுமென்ற ஆசை வந்தால் செஞ்சு கொள்வது கஷ்டமான காரணம் இதுதான். ஏன்னா அந்த பேஸ் சரியாக இல்லாதது. வேர்ட்ஸ் கஷ்டம், ஸ்பெல்லிங் சேலா, கிராமர் என்றால் என்னான்னு தெரியா. அப்போ எங்களோட கிரேட் 6 இருக்கிற டீச்சரெல்லாம் எங்களுக்கு கிரேட் 7க்கு ஈக்கிறது, 7 இருக்கிற டீச்சரெல்லாம் எங்களோட கிரேட் 10க்கு வாரது. அப்போ டீச்சருக்கு தெரியும் அந்த சிலபஸ் கிரேட் 6 இருந்த. அப்போ டீச்சர் நினச்சது என்னடா கிரேட் 6 இந்த புக்கை படிச்சிருந்தேன்னா அதை கூட தலையை உள்ளுக்கிக்குது. கிரேட் 7 புக் அதை கூட தலையை உள்ளுக்கிக்குது. உங்களுக்கு தலையில் இல்லாத செய்தி உங்களுக்கு தானே தெரியும். அப்போ கிரேட் 10 ஈக்கிற டீச்சர் படித்து தந்தால் உங்களுக்கு எல்லாமே சுத்த சூனியம். பசிவ் வாய்ஸாம், ஆக்டிவ் வாய்ஸாம், இங்கேருந்து அங்கே மாற்றணும், அங்கேருந்து இங்கே மாற்றணும்னு நீங்கள் சொல்கிறதே தவிர நான் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியான்னு சொல்கிறல்ல. ஆமிஸா தெரியும், ஹேவ் ஹேஸ்
ஓ அதெல்லாம் தெரியுமே எங்களுக்கு. வாஸ்வ, ஷல் பி, வில் பி எல்லாம் தெரியும். ஆக்டிவ் பசிவ் எல்லாம் தெரியும் டீச்சர் எங்களுக்கு. இது எல்லாம் தெரியும். இதெல்லாம் வீசுன்னு தெரியும். ஆனால் எது எங்கேக்கு வாரன்னு தெரியா. இதுதான் நிற்கிற பிரச்சனை. ஆமிசா எங்கேக்கு, வாஸ்வ எங்கேக்கு, வில் பி, ஷல் பி எங்கேக்கு வாரன்னு தெரியா. அதுதான் குழம்புது. அதுதான் குழம்புதுன்னா உங்களுக்கு இங்கிலீஷே இல்லை. அதுதான் நிற்கிறது. அப்போ இது சரியாக நீங்கள் விளங்கினா உங்களை கைட் பண்ணதுக்கு சரியான ஒருத்தர் இருக்கணும். இது இப்படி தான் ஒருத்தர். அப்போ வருஷம் உடஞ்சொடைஞ்சி வார நேரம் புள்ளட மைண்டில் என்ன ஆயிக்கிறதுன்னு அந்த டீச்சருக்கு தெரியா. அவன் நினச்சிட அந்த புக்குள்ளுக்கு இருந்தது இந்த புள்ள இந்த இயர் கடந்து இருந்தனால் இந்த விஷயங்கள் இவட தலையில் ஈக்குது. இப்படி நினச்சி தான் லெசன் நடத்துறது. அந்த டீச்சருக்கு டைம் போதா உங்களுக்கு என்ன ஈக்கேன்னு பார்த்துட்டு வரதுக்கு ஈக்கிற அந்த சின்ன டைம் பீரியட் உள்ளுக்கு செய்யணும். அடுத்து அவக்கு எதை செல்லப்பட்டிக்குதோ அதைத்தான் செய்யணும். அந்த சிலபஸ் அண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு வெளியே டீச்சர் ஒன்றுக்கு செய்ய கஷ்டம். இந்த இயருக்கு இது தான் நிற்கிது, இந்த இயருக்கு இது தான் நிற்கிறனால அது கட்டாயம் செஞ்சாகணும். அப்போ இவ்வளோ பேசுகிற இவ தாரு, எந்த ஸ்கூலில் படித்து கொடுக்குற, எவட நாலேஜ் என்ன, எனக்கு எந்த பட்டமும் இல்லை. நான் இங்கிலீஷை படித்தேன். நான் தெரிஞ்சதை இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து கொண்டிருக்குது. ஸ்கூல் ஒன்றில் படித்து கொடுக்குறல்ல. ஏன்னா எனக்கேலாம் அந்த ஒன்றுள்ளுக்கு கொட்டுவாகி இதைத்தான் செய்யணும். அப்போ பிள்ளைக்கு தேவையானதை எனக்கு செய்யலாம் போகும். சிலபஸ் தேவையானதை செஞ்சால், யாருக்கோ ஒருத்தருக்கு தேவையானதை செஞ்சால் பிள்ளைக்கு என்ன தேவைன்றதை செய்யலாம் போய்த்துரும். இப்போ நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன்டா, பிள்ளைக்கு என்ன தேவையோ இங்கிலீஷில் புள்ளட இங்கிலீஷ் கூட்டுறதுக்கு, இங்கிலீஷ் கதைச்சி வச்சுறதுக்கு, கிராமர் ஓகே ஆக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். என்னட்ட மிஸ்டேக் வரும். என்ன ஜட்ஜ் பண்ணதுக்கு வந்திருக்கிறவங்களும் மீக்கும். இவட இங்கிலீஷ் லெவல் என்ன, இவ இங்கிலீஷை பற்றி படிச்சிருந்து கழிச்சு கொண்டிருக்கிய, இவட இங்கிலீஷ் நாலேஜ் என்ன, இவ கேட்குற டிகிரிஸ் என்னடா ஒன்றுமே இல்லை. நான் சும்மா ஃபஸ்ட் நான் டீச்சரும் இல்லை. அப்போ ஃபஸ்ட் டீச்சர் ரெண்டு சென்ன அது ஃபுல்லோடு செல்வது, எந்த பட்டமும் இல்லை. ஆனால் ஒன்று இந்த எனக்கிட்ட என்னென்னா இங்கிலீஷில் ஆர்வம், ஒரு தாவம், வேறொன்று மீக்கல்ல. இங்கிலீஷ் படித்த சொல்லி ஆசை இருந்து யாராலும் கழிச்சிருந்தால் அவ்வளோ ஒரு ஆசை. நீங்களும் இந்த கேள்வி உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டிக்கணும். உம்மா என்ன நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் வச்சல, வச்சுதான் நானும் கதைச்சிப்பேன் தானேன்னு சொல்லி நான் கேட்டேன். நீங்களும் இதை கேட்குறவங்க நீங்களும் கேட்டிப்பீங்க உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட. ஆனால் நான் சந்தோஷப்படுற இன்னைக்கு என்னண்டா இங்கிலீஷ் மீடியம் வச்சாத்து பற்றி படித்தது நான் சிங்கள மீடியம். அப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் உண்டு, அது எங்களுக்கு வேண்டிய மாதிரி படிச்சுக்கொள்ளும். அப்போ அது பிரச்சனையெல்லாம் நாங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுக்கணும் இல்லை, இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களையெல்லாம் இங்கிலீஷால் செய்கிறதெல்லாம். அதனால் இங்கிலீஷ் மீடியம் போகிறத பற்றி நான் சந்தோஷம். இப்போ அப்போ நீங்கள் நினச்சிட்டால் என்னையும் இங்கிலீஷ் மீடியம் போட்டுக்கொள்ளத்துக்கு இந்தேண்டு அவசியம் இல்லாது. நான் இன்றைக்கு இங்கிலீஷ் செஞ்சு கொண்டிருக்கிறேன்னா நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தொத்தரல்ல, சிங்கள மீடியம் படித்தொத்தர். அப்போ அது பிரச்சனையும் இல்லை. இல்லை அப்படி மொண்டிக்குமே இங்கிலீஷ் மீடியம் படித்தொத்தர் இங்கிலீஷை பற்றி கழிச்சிருந்தால் அவன் மீடியம் படித்ததுனால கழிச்சிட்டு இல்லை, நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தொத்தர் அல்ல. அப்போ ஈக்கிறதா அந்த ஆர்வம் மட்டும். ஆனால் என்கிட்ட சின்ன காலத்தில் இந்த ஈக்கிற ஒரு பழக்கம் என்னாண்டா, இப்போ ஸ்கூல் ஒரு இங்கிலீஷ் டீச்சர் ஈக்கும், எங்களுக்கு படிச்சுதார் ஒரு டீச்சர், இன்னும் 2-3 டீச்சர் ஸ்கூலில் நிற்கும் தானே. அவன் நான் என்ன செய்கிறேன்டா, எங்களுக்கு படித்து தர டீச்சர்கிட்ட படித்து கொள்றாவா படித்து தரத்தை இன்னும் பேப்பர்ஸ் அப்படி கொண்டு போய்த்து ஒரு ஃப்ரீ டைம் ஒன்று கிடைச்சா மற்றவங்கக்கிட்டையும் எனக்கு ஒரு அப்படி ஒரு மைண்ட் செட் இருந்தேன். சின்னத்துலேருந்து ஒரு ஆர்வம் உண்டு இங்கிலீஷுக்கு, படித்தோணும். அப்போ என்ன சூழலில் இந்தவங்க எனக்கு நலவா அமைஞ்ச எப்படின்னா, இங்கிலீஷ் உங்களோட பாடம், இங்கிலீஷ் உங்களோட பாடமே உங்களுக்கு லேசி, எனக்கு லேசி.
அப்போ நான் நினச்சிட்டு வந்து நான் அந்த சூழல் குழப்பம் இல்லைன்னு நான் ஏன் சொன்னேன்டா எனக்கு அப்படி நடந்த பாசிட்டிவானது. அப்போ நான் நினச்சிட்டேன் நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி தவறாக நினச்சி கொண்டிருந்தால் அது உங்களோட மிஸ்டேக். அப்படி நினச்சி வேணும் நீங்கள் எது உங்களுக்கு ஆசைன்னு பட்டோ அதுக்கு ஹெல்ப் தர ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஈக்கும். எனக்கு என்ன சூழலால் நடந்தது, இங்கிலீஷ் உங்களோடது. ஓ இங்கிலீஷ் ஏண்டு அப்போ நான் எனக்குள்ளே எடுத்துக்கொண்டதா இங்கிலீஷ் எனக்கு லேசானு. இன்னும் மிச்சம் சொல்லுது எங்களுக்கு இங்கிலீஷ் கஷ்டம், உங்களுக்கு லேசே, உங்களோட பாடமே, இது உங்களோட டீச்சரே அப்படின்ட்டு என்ன சூழ உள்ளவங்க சொன்னது. அப்போ அது எனக்கு பாசிட்டிவாக பேத்துட்டு. அப்போ இப்போ இன்றைக்கு நான் இது இங்கிலீஷ் செஞ்சு கொண்டு இருக்கிறத இப்போ இந்த பழைய என்னோட படித்த ஃப்ரெண்ட் ஒன்று கண்டா, உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் ஆர்வம் இருந்தே அந்த காலம், நீங்கள் ஸ்கூலுக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் ஆசை இருந்தே. அப்போ நீங்கள் எதுக்கு ஆசைக்கிறோ, நீங்கள் எதுக்கு டைமை மிச்சம் ஒதுக்குறோ அது உங்களோட வரும். அப்போ உங்களோட கையில் தான் உங்களோட இங்கிலீஷை சரி செய்யணும்னா அது ஈக்கிறது உங்களோட கையில். உங்களுக்கு ஆர்வம் ஒன்று இருந்துன்னு சொன்னால் கட்டாயம் உங்கள்கிட்ட அதை எடுத்துக்கொள்ளும். கைடுக்கு நீங்கள் டீச்சர்ஸ் தேடி போக வழி. அப்போ அந்த தேடி போகிற கைடு நீங்கள் சரியாக அமைச்சிக்கொள்ளணும். கிரேட் 6 போய்த்து கிரேட் 11 வர காட்டியும் அப்படித்தானே அமைகிறதே. ஒரு சிலபஸ் ஒன்று ஈக்குது, அவ்வளோ கொட்ட விஷயம் ஈக்குது படிக்க. அப்போ நாங்கள் 6ஆம் ஆண்டுக்கு ஒரு பேரண்ட்ஸ் சரி கஷ்டத்தோடையும் ஸ்கூலில் செய்கிறதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் கூட வேணுமெண்டு கிளாஸஸ் எல்லாம் நிறையா அனுப்புகிறேங்க உமாமாரு. அப்போ அந்த கிரேட் 6 ஒரு லிமிட்டிக்கும் இந்த அளவு செய்ய அப்போ அதுதான் நடக்கியதே. 7, 8 இப்படி ஒரு 5-6 வருஷத்துக்கு ஈக்கி படித்து கொடுக்க. அப்போ அந்த 5-6 வருஷத்துக்கும் படித்த தேவை. நான் உண்மையில் ஈக்கிற விஷயத்தை தான் சொல்கிறது. சிலவங்க நான் இதை பேசுகிறதால மனுஷன் வந்து கொள்ளுமோ தெரியா. ஆனால் ஈக்கியத்தை நான் செல்லத்தான் வேணும். நிறைய லெசன்ஸ் படித்து கொடுக்கறதுக்கு நிறைய கொடையோண்டு இது உள்ளுக்கு இல்லை. ஆனால் இதே இந்த டிமாண்ட் வந்து ஈக்கிறேன் அவ்வளோ லட்சக்கணக்கு செலவழிக்கணும் இங்கிலீஷ் படிச்சும் வேண்டா. லேசில் செஞ்சுக்கொள்ள வேண்டிய செய்தி ஒன்றல்ல, லட்சத்தில் செலவழிக்கணும் இந்த ஸ்போக்கன் சரி செய்யணும் வேண்டா. அப்படித்தான் ஒரு தோட் சீக்கியது. ஆனால் ஈக்கிறது கொஞ்சம் விஷயம், அந்த கொஞ்சம் விஷயத்தை இப்படித்தானு காட்டி கொடுத்தால் அந்த புள்ள பிடிச்சிக்கொள்ளும். அதைத்தான் நான் எங்கிட்ட புள்ளோளுக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறது. ஓகே அவங்களோட கிராமர் அவங்களோட ஸ்போக்கன் சரி செஞ்சு கொண்டு போகிறேன். அப்போ எல்லாருக்கும் இதை சொல்லி கொடுக்கணும். என்னட்ட வாரவங்கக்கிட்ட மட்டுமல்ல, அவ்வளோ பேரும் இதை கொஞ்சத்தை விளங்கெடுக்கணும். உண்மையிலே தேவை உள்ளவங்க நிறைய ஈக்க சான்ஸ் ஈக்குது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஹெல்ப் ஆகிக்கட்டும் அண்டு தான் இதை போடுறது. பேச்சில் குழப்பங்கள் ஈக்க சான்ஸ் ஈக்குது தமிழில். அது செய்ய வழியில் நான் பேசுகிற மாதிரி அது நீங்கள் இதை கேட்கணுமெண்டா இனி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணித்தான் ஆகணும். படித்து தாரத்தில் நான் உங்களுக்கு குறை வச்சிடல. என்னால் எது ஏழுமோ உங்களோட முன்னேற்றத்துக்கு நான் என்ன செய்ய இயலுமோ அதை நான் செஞ்சு தரேன். என் இங்கிலீஷை சரி செஞ்சு தாங்க டீச்சர்ன்னு கேட்குறவங்கக்கிட்ட என்னால் ஏண்டிய 100% அவ்வளோத்தையும் நான் சொல்லித்தரத்துக்கு ரெடி. எடுத்துக்கொள்கிற நீங்கள் அந்த நான் கூட்டுக்கு வாண்டு இழுத்து கொண்டு வர மாட்டோண்டு அது 7 ஆண்டு கால்றேன் பின்னுக்கு இழுக்கியமாய் வெளிக்கு அது வெளியில் போகணும்னு சொல்லி இழுக்குன்னா எனக்கு இழுத்து கொண்டு வர்றது கஷ்டம் இல்லை. ஓகே அண்டு லேசாக உரு வந்துட்டால் என்ன பிடிச்சி கொண்டு வந்துடலும். அந்த மாதிரி நீங்கள் ஆர்வமாக வந்தால் எனக்கு மேலும் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு நான் இதில் பாடம் அப்லோட் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். உங்களுக்கு தேவையான பாடங்கள் நீங்கள் இதோட நின்று கேட்டு தெரிஞ்சு என்னால் என்னென்ன விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு இயலுமோ, உங்களோட லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரத்துக்கு இயலுமோ அது நான் இன்ஷால்லா நான் ஈக்கிற காலம் நான் இதில் போட்டு கொண்டு ஈக்கியேன். இது உங்களுக்கு எப்படி புரோஷனமாகுது, நீங்கள் எப்படி இதை யூஸ் பண்ணிக்கொள்கிறேன்றத உங்களோட ஐடியாஸை நீங்கள் கமெண்ட் ஒன்றில் போட்டால் அது எனக்கும் ஒரு தெரிஞ்சு கொள்ளத்துக்கு உங்களோட ஐடியாஸ் எப்படி இன்னும் என்ன நடக்கணும்,
தமிழால் இங்கிலீஷால் எப்படி உங்களால் ஏண்டியத்தை இது ஓகே ஓகே டீச்சர் இனி நாங்கள் செஞ்சுக்கொள்ள இயலுமாகும் எங்கள்ட இங்கிலீஷை உங்களோட மைண்ட் செட்டுக்கு நீங்கள் இதை கேட்டால் போகிறோம் என்ன நடந்தண்டியத்தை டைப் படிவிலையோ நீங்கள் ஏதோ கமெண்ட் உண்டா போட்டுவிட்டால் இல்லை இந்த விஷயம் நாங்கள் இதுக்கு பிறகு பார்க்கோம்ன்ற விஷயத்தை போட்டுவிட்டால் இன்ஷால்லாம் எங்களுக்கு அதை அப்படியே தொடர்ச்சியாக செய்யலும். மார்க்ஸ் போட வந்தவங்க ஃபஸ்ட் நான் என்ன செஞ்சிட போகிறான்னு சொல்லி மார்க்ஸ் போட வந்தவங்க ஜட்ஜ் பண்ண வந்தவங்க மார்க்ஸையும் போட்டுவிட்டால் அதையும் பார்த்துட்டு சந்தோஷமாக ஏன்னா என்ன தமிழில் பிரச்சனை இந்திக்கும் இப்போ யோசிக்க வேணாம் இது எந்த ஊர் பாஷை ஸ்ரீலங்காவில் தான் நான் அப்போ இது அப்படி பேசிக்கிது இப்படி பேசிக்கிது இது என்ன நேச்சுரல் வார்த்தை நான் பேசுகிறது எனக்கு இனி பாஷையை மாற்றி பேசுகிறது கஷ்டம் கேட்டுக்கொண்டு ஈக்கேண்டியவங்க அவர் கணக்கு பேசிக்குது இது தேவை உள்ளவன் தான் கேட்டிக்கணும் இவ்வளோ கடைசி வரையும் பாடுறதுண்டா உண்மையிலே இங்கிலீஷில் ஆர்வம் உள்ளவங்களாக தான் நீக்கணும். என்னால் நடக்கக்கூடிய விஷயம் இன்ஷா அல்லாஹ் இதுளுக்கு நடக்கக்கூடியது நடக்கும் என்னை நம்பி வர புள்ளோள்கிட்ட நடக்கும். நான் நினச்சிட்டு ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று உங்கள்கிட்ட வந்திக்கும் இங்கிலீஷை பற்றின ஒரு எண்ணம் ஒன்று நீங்கள் சரி செஞ்சு கொண்டிருக்கும். அவ்வளோ தான் இந்த வீடியோஸ் நாங்கள் இன்னும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒவ்வொரு பாடங்களை நான் உங்களுக்கு போடுறேன். இது ஒரு இன்ட்ரடக்ஷன். இப்போ உங்களுக்கு இது எப்படி படுது என்று சொல்கிறத கட்டாயம் ஒரு கமெண்ட் உண்டாக போட்டு வைங்க இன்ஷா அல்லாஹ். நீங்கள் இது ஓகேன்னு சொல்லி விளங்குறண்டால் ஒரு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மரியத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த லிங்க்கை. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ அடுத்தடுத்த வர விஷயங்களும் உங்களுக்கு எடுத்துக்கொள்றதுக்கு ஏழுமாயிக்கும். அவ்வளோ தான் நான் நினச்சிட்டு என்னமாலும் விளங்கிக்கும் உங்களுக்கு கண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.